ஸோ என்ன பார்த்துட்டு இருக்கோம் இப்போ? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் பார்த்துட்டு இருக்கோம். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல என்னென்ன காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4, லாஸ்டா இருக்கிறது F0 F1 காம்ப்ளெக்ஸ், அதாவது ஏடிபி சிந்தேஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் 1ஓட பேர் என்ன? NADH டீஹைட்ரோஜனேஸ். காம்ப்ளெக்ஸ் 2ஓட பேரு சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ். இந்த கியூன்றதுக்கு என்ன பேரு? பிக்யூனோன். இவ்வளோ சவுண்டா இருக்கீங்க, இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. காம்ப்ளெக்ஸ் 3ன்றது என்னது? சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ். சைட்டோக்ரோம் சி. காம்ப்ளெக்ஸ் 4 என்னது? சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ். ஸோ இந்தாண்டு அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து F0 F1 காம்ப்ளெக்ஸ். F0 F1 காம்ப்ளெக்ஸ். இந்த F0ஓட வேலை என்ன? ஒரு சேனல் மாதிரி செயல்படுறது. F1ல தான் வந்துட்டு ஏடிபி சிந்தசைஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் ஏதாவது இருக்கா? இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு வேற ஏதாவது நேம் இருக்கா? டெர்மினல் ஆக்சிடேஷன். ஏன் டெர்மினல் ஆக்சிடேஷன் சொல்றாங்க? லாஸ்ட் ஸ்டெப்ல ஆக்சிடேஷன் ஒன்று நடக்கும். புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன, இது என்ன காம்ப்ளெக்ஸ் பேர் என்ன சொன்னோம்? இதெல்லாம் என் மைண்ட்ல இருக்குல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் பேர். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து NADH என்டர் ஆகும். இந்த இதுல என்ன என்டர் ஆகும்? FADH என்டர் ஆகும். புரியுதுங்களா? இந்த NADH FADHன்றது எங்க ஜென்ரேட் ஆனது? இதுக்கு முன்னாடி எங்க ஜென்ரேட் ஆயிருக்கு? கிரப் சைக்கிள் அப்புறம் பைருவேட், அதாவது லிங்க் ரியாக்ஷன்லயும் ஜென்ரேட் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிளைகாலிசிஸ்லயும் ஜென்ரேட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அது எல்லாமே வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்குள்ளார வருது. இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ன்றது அந்த இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எதுல எம்பெட் ஆயிருக்குன்னு பாருங்க. எதுல இருக்கு? இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன். வாங்க, இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் சொல்லுவோம். இதுக்கு இந்தாண்ட இருக்கிறது என்னன்னு சொல்றோம்? மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். மேட்ரிக்ஸ் சொல்றோம். இந்த இதுக்கு அந்தாண்ட இருக்கிறது என்னன்னு சொல்றோம்? இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன என்டர் ஆகுது? NADH பிளஸ். NADH பிளஸ் வந்து என்டர் ஆகுது. புரியுதுங்களா? இது என்டர் ஆகும்போது சோ இதுல இருந்து என்ன குறைஞ்சிருக்கு? NADH வந்து NADH பிளஸ் பிளஸ் H பிளஸ் இருந்தது, NAD பிளஸ் மாறி இருக்கு. புரியுதுங்களா? இந்த ப்ராசஸ்ல என்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பாருங்க. சோ இங்க இருந்து H பிளஸ் பிளஸ் எலக்ட்ரான். புரியுதுங்களா? H பிளஸ்ன்றது வெளியே போகுது. புரியுதுங்களா? H பிளஸ்ன்றது வெளியே போகுது. இது எல்லாமே அப்படியே சென்டென்ஸ்ல இருக்கும். புரோட்டான் மூவ்ஸ் அவுட் சைடு அப்படின்ற மாதிரி இருக்கும். எலக்ட்ரான் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு பாருங்க. உபிக்வினோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. எங்க இருந்து எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? இந்த காம்ப்ளெக்ஸ் பேர் என்ன? NADH டீஹைட்ரோஜனேஸ் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து உபிக்வினோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இது வந்து ஸ்டெப் 1. சோ இதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்ல இங்க என்ன என்டர் ஆகும்னு சொன்னோம்? FADH2. புரியுதுங்களா? சோ FADH2 என்டர் ஆகுது. சோ FADH2 என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? FAD பிளஸ். சோ FAD பிளஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. சோ இங்க இருந்து என்ன மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து எலக்ட்ரான் இங்க மூவ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இங்க இருந்த எலக்ட்ரான்ஸ் இங்க மூவ் ஆயிருக்கு. பட் புரோட்டான்ஸ் H பிளஸ் இருக்குல்ல, ஒரு சில புக்ஸ்ல ஒரு சில ஆன்லைன் வீடியோஸ்ல இங்கே என்டர் ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இங்க போயிட்டு இது வழியா மூவ் ஆகும். புரியுதுங்களா? ஒரு சில புக்ஸ்ல ஈவன் வந்து உங்களோட தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்லயுமே இதுல எக்ஸிட் ஆகாம இதுல எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அந்த புரோட்டான்ஸ். புரியுதுங்களா? சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது? இங்க இருந்து எங்க மாறி இருக்கு? உபிக்யூனோன்ல வந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அடுத்து பக்கத்துல இருக்க அடுத்த காம்ப்ளெக்ஸுக்கு போயிருக்கு. புரியுதுங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3. புரியுதுங்களா? இங்க உபிக்யூனோனுக்கு எங்கெங்கெல்லாம் இருந்து வந்துச்சு எலக்ட்ரான்ஸ்? காம்ப்ளெக்ஸ் 1 அப்புறம் காம்ப்ளெக்ஸ் 2. புரியுதுங்களா? சோ இந்த ஸ்டெப் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சைட்டோக்ரோம் சின்றது மொபைலா இல்ல இம்மொபைலா? மொபைல். புரியுதுங்களா? இந்த எலக்ட்ரான் இந்த சைட்டோக்ரோம் சி எடுத்துட்டு போய் 4க்கு விட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துரும். புரியுதுங்களா? இங்க இருந்து எலக்ட்ரானை சைட்டோக்ரோம் சி எடுத்துக்கிட்டு சைட்டோக்ரோம் 4க்கு கொண்டு போய் விட்டுட்டு ரெக்கார்டிங் போடலையா? போட்ட மாதிரி இருக்கு. நீங்க வந்தீங்கனாலே பயமா இருக்காது. இல்ல ஏதோ ரெக்கார்டிங் போட மட்டும்
ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இது வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? சைட்டோக்ரோம் அதாவது இந்த இது கேரி பண்ணிக்கிட்டு சைட்டோக்ரோம் 4 கொண்டு போய் அனுப்பிச்சிட்டு திரும்ப இங்க வந்துரும். புரியுதுங்களா? ஸோ அதே நேரத்துல இங்க இருக்க புரோட்டான்ஸ் வந்து மூவ் ஆகும். புரியுதுங்களா? அந்த எலக்ட்ரான் அங்க போகும்போது அதே நேரத்துல இந்த புரோட்டான்ஸும் எங்க போகும்? வெளியே போகும். புரியுதுங்களா? என்ன நடக்குதுன்னு மைண்ட்ல வந்துருச்சு இல்ல? என்ன நடக்கும் சொல்லுங்க ஹரிபிரசாத், சொல்லுங்க. இந்த ஸ்டெப்ல என்ன நடக்கும்? எலக்ட்ரான்ஸ் எங்க மூவ் ஆகும்? சிக்கு போயிட்டு சி கேரியரா செயல்படும். ஸோ இங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும். அதே நேரத்துல இங்க இருந்து என்ன ஆகும்? புரோட்டான்ஸ் வந்து வெளியே எக்ஸிட் ஆகும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? கேரியர் கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சு. அதே நேரத்துல புரோட்டான்ஸ் இங்க இருந்து வெளியே போயிடுச்சு. ரெண்டையும் அப்சர்வ் பண்ணீங்கல்ல? ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? இந்த இடத்துல தான் அந்த ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ எலக்ட்ரான் இருக்கு. எலக்ட்ரானோட 2 H+ சேர்ந்தா என்ன ஆகும்? எலக்ட்ரானோட 2 H+ சேர்ந்தா வெறும் ஹைட்ரஜன் H2 இல்ல 2H H2 இருக்கும். புரியுதுங்களா? அந்த H2 ஓட ஒரு O சேர்ந்துச்சுன்னா H2O இருக்கும். புரியுதுங்களா? வெறும் O எழுத முடியாது, அதனால half O2 அப்படின்னு எழுதுறோம். புரியுதுங்களா? வெறும் O எழுத முடியாது, அதனால half O2. சோ இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு. இந்த 2 எலக்ட்ரானோட 2 ஹைட்ரஜன் சேரும்போது H2 கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? அந்த H2 ஓட ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் சேரும்போது என்ன ஆகுது? வாட்டர் மாலிகுலா கன்வெர்ட் ஆகுது. சோ இந்த ஸ்டெப்லயுமே வந்து புரோட்டான்ஸ் என்டர் ஆகும். இந்த ஸ்டெப்லயுமே வந்து புரோட்டான்ஸ் வெளியே போகும். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது? இந்த 2 எலக்ட்ரான் இங்க இருக்கு, இங்க 2 புரோட்டான் இருக்கு. புரியுதுங்களா? சோ இந்த ப்ராசஸ் நடத்துக்கு முன்னாடியுமே வந்து ஒரு புரோட்டான் வெளியே போகும். அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இப்போ ரெண்டும் சேர்ந்து என்ன ஆயிருக்கும்? H2 கன்வெர்ட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அந்த H2 ஓட வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகணும்னா என்ன வேணும்? ஆக்சிஜன். புரியுதுங்களா? ஆக்சிஜன் பிளஸ் இந்த H2 சேரும்போது H2O மாறி இருக்கு. புரியுதுங்களா? இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க? எலக்ட்ரான் ஒன்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. எலக்ட்ரான் வந்து ஒன்னொன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருந்துச்சு. அது ஒன்னு அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் வேற என்ன அப்சர்வ் பண்ணீங்க? புரோட்டான்ஸ் வந்து இங்க இருந்து அதிகமா ஒரு ஸ்டெப்ல இங்க இருந்து புரோட்டான்ஸ் வெளியே போயிட்டே இருந்துச்சு. புரியுதுங்களா? சோ ஓவராலா இந்த ஸ்டெப் பார்க்கும்போது வெளியே இங்க வந்து புரோட்டான் குறைவா இருக்கும், புரோட்டான் இங்க அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? இங்க வந்து புரோட்டான்ஸ் மோர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கும். அட் தி எண்ட் இங்க வந்து குறைவான புரோட்டான்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? இது என்னன்னு சொல்லுவோம்? லாஸ்ட் ஸ்டெப் வந்து கெமியாஸ்மெசிஸ் சொல்லுவோம். புரோட்டான் கிரேடியன்ஸ். புரியுதுங்களா? இந்த மாதிரி இங்க அதிகமா புரோட்டான் இருக்கு, இங்க குறைவா இருக்கு. புரியுதுங்களா? ஒரு செல்ல அந்த மாதிரி இருக்காது. பக்கத்து செல்ல எப்படி இருக்கும் அதே தான் இங்கேயும் இருக்க மாதிரி இருக்கும். சோ அப்ப இங்க இருக்க செல் எல்லாம் இந்த லிபிட் லேயர் வழியா வரலாமான்னு பாக்குது, வர முடியல. புரியுதுங்களா? ஏன்னா இந்த லிபிட் லேயர் இருக்குல்ல, சோ இந்த லிபிட் லேயர் வந்து இதுக்கு பர்மியபிள் கிடையாது. புரியுதுங்களா? பர்மியபிளா இருந்துச்சுன்னா இது வழியாவே வந்திருக்கும். சரி, மத்த காம்ப்ளெக்ஸ் தான் வழி விடுறானா? அவனும் விடல. மத்த காம்ப்ளெக்ஸ் வழி விடல. புரியுதுங்களா? எல்லாம் ஒரு வழி பாதையா இருக்கு. இங்க இருந்து வெளியே போக முடியுது, பட் வெளியே இருந்து திரும்ப உள்ள வர முடியல. சோ அப்ப இந்த புரோட்டான்ஸ் எல்லாம் திரும்ப வரணும் அப்படின்னா திரும்ப எது வழியா வரணும்? இப்ப வெளியே போன புரோட்டான்ஸ் எல்லாம் வெளியே அதிகமா இருக்கு, உள்ள குறைவா இருக்கு. வெளியே போன புரோட்டான்ஸ் திரும்ப உள்ள வரணும் அப்படின்னா எது வழியா வரலாம்? மீதி இருக்கிறது அது ஒண்ணுதான். சோ அது வழியா தான் வரணும். புரியுதுங்களா? சோ இந்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? புரோட்டான்ஸ் என்டர் ஆகும். அதே நேரத்துல எதுவா கன்வெர்ட் ஆகும்? ADP was converted to ATP. புரியுதுங்களா? ஸோ ADP பிளஸ் PI அதோட சேர்ந்து கன்வர்ஷனுக்கு என்ன தேவை? வெளியே இருந்து ஹைட்ரஜன் என்டர் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ அந்த ஹைட்ரஜன் H+ அயான்ஸ் என்டர் ஆகும்போது என்ன கன்வெர்ட் ஆகுது? ADP பிளஸ் PI ATP கன்வெர்ட் ஆகுது. புரியுதுங்களா? இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு எது எங்க மூவ் ஆகுது, எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் வந்து அந்த லென்த்தி இதுல கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த டயக்ராம் நீங்க ஒழுங்கா புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா சென்டென்ஸ் நீங்களே ஓனா ஃப்ரேம் பண்ணலாம். இவன் வந்து அந்த டயக்ராமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா ஒழுங்கா டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னா அதுவே போதுமானது. புரியுதுங்களா? ஸோ H2O லாஸ்டா வந்துட்டு அந்த ஹைட்ரஜன் என்டர் ஆகும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ATP வந்து ஜென்ரேட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்ல ஒரு NADPH பிளஸ் H+ அதுல இருந்து எத்தனை ATP இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது? 3 ATP. புரியுதுங்களா? ஒரு NADHல இருந்து 3 ATP. இதே சைட்டோபிளாசம்ல இருந்து NADH வந்துச்சு, NADH பிளஸ் H+. சைட்டோபிளாசம்ல இருந்து முதல்ல எந்த ஸ்டெப்ல இருந்து வரும்? எந்த ஸ்டேஜ்ல இருந்து வரும்? கிளைகாலிசிஸ்ல ப்ரொடியூஸ் ஆன இந்த NADH வந்து சைட்டோபிளாசம்ல இருந்து வரும். புரியுதுங்களா? இது சைட்டோபிளாசத்துல இருந்து வர NADH வந்து எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணும்? only 2 ATP. they will yield only 2 ATP. இங்க இருந்து FADH என்ட்ராச்சு, FADH போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ்.
ஸோ இது வந்துட்டு FADH ஒரு FADH வந்து எத்தனை ATP ப்ரொடியூஸ் பண்ணுது? ஒன்லி 2 ATP. புரியுதுங்களா? ஸோ இந்த இதோட அவுட்லைன் இதுதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ ஓவராலா நம்ம பார்த்த ரெஸ்பிரேஷன், ஓவராலா நம்ம பார்த்த எல்லா ரெஸ்பிரேஷனோட அவுட்லைனும் சொல்றோம் இதுல. ஸோ கிளைகாலிசிஸ்ல இருந்து எத்தனை ATP ப்ரொடியூஸ் ஆச்சு? 2 ATP. மொத்தமா 4 ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், 2 வந்து கன்சியூம் ஆயிடும், 2 வந்து மிச்சம் இருக்கும். அந்த 2 ATP மட்டும் இங்க எழுதிருக்கும். NADH எத்தனை ப்ரொடியூஸ் ஆச்சு? ரெடியூஸ்டு NAD பிளஸ் சொல்றாங்க. அது ரெடியூஸ்டு NAD, அந்த H தான் வந்து ரெடியூஸ்டுன்ற வார்த்தை மூலமா தெரிவிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒன்னு ரெடியூஸ்டுன்னு சொன்னோம் அப்படின்னா அந்த H எழுதணும் அவசியம் கிடையாது. சோ இங்க எத்தனை ப்ரொடியூஸ் ஆச்சு? NADH பிளஸ் எத்தனை வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு? 2 மாலிகூல்ஸ். சோ அப்ப 2 into 3 ஒரு NADH எத்தனை ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்? கிளைகாலிசிஸ். ஓகே, இது கிளைகாலிசிஸ். சோ அப்ப 2 into 2 4. புரியுதுங்களா? டோட்டலா ப்ரொடியூஸ் ஆனது 4 plus 2 4 plus 2 equal to 6. இங்க ப்ரொடியூஸ் ஆனது 4, இங்க ப்ரொடியூஸ் ஆனது 2. புரியுதுங்களா? இந்த 2 பிளஸ் இந்த 4 ஈக்குவல் டு 6 எழுதுறோம். இங்க எப்படி 4 வந்துச்சுன்னு தெரியுது இல்ல? சோ சைட்டோபிளாசம்ல இருந்து அந்த NADH வந்ததுனால இங்க வந்து 2 into 2 4ன்னு வருது. புரியுதுங்களா? இந்த 4 இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா ஓவராலா 6 ப்ரொடியூஸ் ஆகுது. சோ லிங்க் ரியாக்ஷன்ல மூலியமா வந்து எத்தனை ப்ரொடியூஸ் ஆச்சு? கார்பன் டை ஆக்சைடு இக்னோர் பண்ணுங்க, இத கூட இக்னோர் பண்ணுங்க. லிங்க் ரியாக்ஷன் மூலியமா NADH எத்தனை ப்ரொடியூஸ் ஆச்சு? 2. லிங்க் ரியாக்ஷன்ல ATP ஏதாவது ப்ரொடியூஸ் ஆச்சா? ப்ரொடியூஸ் ஆகல. புரியுதுங்களா? ATP எதுவும் ப்ரொடியூஸ் ஆகல, வெறும் NADH மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆச்சு. சோ அப்ப இதுல இருந்து ஒரு NADH வந்து எத்தனை ATP கன்வெர்ட் ஆகலாம்? இங்க 3 ATP. சோ அப்ப 2 into 3 6. சோ மொத்தமா இங்க வந்து 6 ATP ப்ரொடக்ஷன். புரியுதுங்களா? சோ லாஸ்ட் ஸ்டெப் என்ன? கிரப் சைக்கிள். கிரப் சைக்கிள்ல வந்து எத்தனை ATP ப்ரொடியூஸ் ஆச்சு, எத்தனை NADH ப்ரொடியூஸ் ஆச்சு, எத்தனை FADH ப்ரொடியூஸ் ஆச்சு? 6 NADH, 2 FAD, 2 ATP. புரியுதுங்களா? 2 FAD, 2 FADH2 and 2 ATP. புரியுதுங்களா? சோ அப்ப இந்த 2 ATP அப்படியே 2 ATP ன்னு வச்சுப்போம். இது எத்தனை? 6 into 3. ஒரு இது வந்து 3 ATP ப்ரொடியூஸ் பண்ணலாம். சோ 6 into 3 equal to 18 ATP டோட்டல். சோ இந்த FAD வந்துட்டு FADH2 வந்துட்டு எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணலாம்? 2. சோ அப்ப 2 into 2 4. சோ அப்ப 18 plus 2 20, 20 plus 4 24. புரியுதுங்களா? சோ இத வந்து டோட்டல் ATP ஓவராலா எழுதணும் அப்படின்னா. புரியுதுங்களா? சோ அப்போ ஒருவேளை கிரப் சைக்கிள் என்ன என்டர் ஆகிற ப்ராடக்ட் என்ன? அஸ்டைல் கோயே. அஸ்டைல் கோயே. புரியுதுங்களா? 2 அஸ்டைல் கோயே என்டர் ஆகும்போது 24 ATPன்னு சொல்றோம். இப்போ ஒரு அஸ்டைல் கோயே என்டர் ஆயிருந்துச்சுன்னா எத்தனை? 12. புரியுதுங்களா? சோ ஒரு அஸ்டைல் கோயன்னு வரும்போது அத பாதி, அதுல பாதியை பார்க்கறோம், 12ன்னு வர எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? சோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதோட முடியும்னு நினைக்கிறேன். இல்லமா அந்த கார்த்திகா தேவி அந்த ஆஃப் ஓட்டுன்றது வந்து ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுக்காக, அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்றதுக்காக ஹாஃப் ஓட்டுன்னு எழுதுறோம். புரியுதுங்களா? ஒருவேளை ஹாஃப் ஓட்டுக்கு பதிலா நீங்க வெறும் ஓட்டுன்னு எழுதுனீங்க அப்படின்னா இங்க 4 H என்டர் ஆகிற மாதிரி எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? சோ அப்ப எவ்வளவு H2O ஃபார்ம் ஆகும் இது ரெண்டுல இருந்து? H2 H2O. புரியுதுங்களா? அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆஃப் ஓட்டுன்னு எழுதுனேன். அப்படி உங்களை ஆஃப் ஓட்டு எழுதுறது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஓட்டுன்னு எழுதிட்டு 4 H பிளஸ் என்டர் ஆகுது, 4 H பிளஸ் என்டர் ஆகுது அப்படிங்கும் போது ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும். புரியுதுங்களா? இந்த சைடும் 4 2 2 சார் 4 4 H இருக்கு, இங்கேயும் 4 H இருக்கு, அங்கேயும் வந்து 2 into O, சோ 2O இருக்கு, இங்கேயும் 2O இருக்கு. அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகணும்னு அப்படி எழுதிருந்தேன். புரியுதுங்களா? மேமோட போர்ஷன் விட்டுருங்க. அதே மாதிரி வந்துட்டு என்னோட போர்ஷன்ல ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அந்த ஸ்கேன்டு காப்பி சின்னதுன்றதுனால ஸ்கேன்டு டாக்குமெண்ட் வந்து எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். மேமோட போர்ஷன் அவங்க சாஃப்ட் காப்பி கொடுத்துருவாங்க. அது தவிர இன்னும் தர வேண்டியது என்னென்ன இருக்கு அப்படின்னு யாருன்னா ஒருத்தவங்க கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. பிரசன்ட் பேட்ச் எதை விடணும்? மேமோட போர்ஷன் வந்து அவங்க சாஃப்ட் காப்பி கொடுத்துருவாங்க. ஃபுட் ப்ரொடக்ஷன் இக்னோர் பண்ணிடுங்க.
மேமோட போர்ஷன் வந்து அக்ரானமி, எஸ்டபிள்யூசி, பிளான்ட் ப்ரொடக்ஷன், ஹார்டிகல்ச்சர். பிசியாலஜி நான் இப்படியே கொடுத்துருவேன், புரியுதுங்களா? இப்படியே ஆன்லைன்ல கொடுத்துருவேன். ஜெனடிக்ஸ் பீடிங் நான் ஆல்ரெடி 3 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். பேப்பர் 1 கம்ப்ளீட்டா வந்துருச்சுல்ல? சாஃப்ட் காப்பி இல்லாதது, புரியுதுங்களா? சாஃப்ட் காப்பிலையும் கிடைக்கல அப்படின்றது வந்துருச்சு தானே? ஸோ ஆல்ரெடி நான் மெட்டீரியல் கொடுத்துட்டேன். நீங்க அவங்க கிட்ட கேட்டு திரும்ப திரும்ப கேட்டு ரிப்பீட்டடா கேட்டு வாங்கிக்கோங்க. நானும் ரிப்பீட்டடா சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்க கொடுக்குற மெசேஜ் நான் வந்து கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி கூட கன்வே பண்ணிட்டு தான் வந்தேன். இந்த மாதிரி கேட்கறாங்க, ரிப்பீட்டடா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வாட் வில் ஹேப்பன் டு அந்த வாட்டர்? எதுவும் பிரச்சனை இல்லைமா. ஆக்சுவலா அந்த வாட்டர் உள்ள என்டர் ஆகும்போது வெளியே புரோட்டான்ஸ் போகுது இல்ல, அந்த புரோட்டான்ஸ் தான் நமக்கு முக்கியம். ப்ரீவியஸ் ஸ்லைடு கேக்குறாங்க, ஒரு நிமிஷம். அந்த வாட்டர் நமக்கு பிரச்சனை இல்லமா, அந்த வாட்டர் ஃபார்ம் ஆகிறதுனால வெளியே புரோட்டான்ஸ் அதிகமா ஃபார்ம் ஆகுது இல்ல, அதுதான் நமக்கு முக்கியமானது. அந்த புரோட்டான்ஸ்ல ஏற்பட்ட அந்த புரோட்டான் கிரேடியன்ட்னால ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா உள்ள என்டர் ஆயிருக்கு, உள்ள தண்ணி என்டர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். நோட் பண்ணிட்டீங்களாப்பா? திருப்புகழ் 1. ஓகே. மோஸ்ட்லி அந்த வீக் என்ன கொடுத்துருக்கணும் அதை நான் சாட்டர்டே சண்டே உட்காந்துட்டு இது பண்ணி அனுப்பிச்சு விட்றேன், புரியுதுங்களா? இதோட ஏதாவது ரைட் அப்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அந்த ரைட் அப்ஸையும் சேர்த்து நான் அனுப்பிச்சு விட்றேன், புரியுதுங்களா? சப்போஸ் இந்த ஸ்லைட்ல வெறும் நம்ம கண்டென்ட் மட்டும் கொடுத்துருக்கோம், இதோட கொஞ்சம் ரைட் அப் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், புரியுதுங்களா? அதில் சேர்த்து நான் உங்களுக்கு வீக்கெண்ட் அனுப்பிச்சு விட்றேன். அப்படி அனுப்பல அப்படின்னா நீங்க சண்டேவே எனக்கு சொல்லிடுங்க. சண்டே ஈவினிங்கே சார் இந்த வீக்கான ரைட் அப்ஸ் வரல பிசியாலஜிக்கு அப்படின்னு ஒரு ரிமைண்டர் கொடுத்தீங்கன்னா நான் அனுப்பிச்சிடுவேன், புரியுதுங்களா? ஏன்னா வந்துட்டு இப்ப இருக்க மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் வீக்கெண்டு. இப்போ எஸ்ஏ டாபிக்ஸ் பாத்தீங்களா இந்த டைம்? ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் எழுதலான்ற மாதிரி இருந்துச்சு. போன வருஷம் என்ன மீனிங், அந்த எஸ்ஏவுக்கு என்ன மீனிங்ன்றதே தெரியாம இருந்துச்சு. பட் இந்த வருஷம் மீனிங் என்னன்றது தெரிஞ்சிருச்சு எல்லாமே. இது அப்படியே நோட் பண்ணிட்டீங்களா? இது எதுவும் தேவையில்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு அவுட்லைன், ஃபைனல் அவுட்லைன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆச்சு டேபிள் எழுதுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க, புரியுதுங்களா? ஃபைனலா உங்க மைண்ட்ல இதாகணும், பதியணும் அப்படின்றதுக்காக தான். எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆச்சு நம்பர்ஸ் எழுதுங்க அப்படின்லாம் இது வரைக்கும் கேட்கல. இல்லப்பா, நான் இந்த அட்டம் கொடுக்கல. ஏன்னா நான் ஆல்ரெடி 2 சயின்டிஸ்ட் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட போன டிசம்பர்ல மெயின்ஸ் எழுதுனேன். இப்போ வரும் அப்போ வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், இன்னொன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ரெண்டுலையுமே வந்துட்டு மெயின்ஸ் எழுதி மெயின்ஸ் குவாலிஃபை ஆகிட்டு இதுக்காக இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யூபிஎஸ்சி தவிர மற்ற எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ்ல தான் இருக்கும். நோட் பண்ணிட்டீங்களாமா? ப்ரீவியஸ் ஸ்லைட் அப்பா போலாங்களா? இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஷன் கொஸ்டின் தான். ஸோ இதோட வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஏரோபிக் அண்ட் அனோரோபிக் ரெஸ்பிரேஷன் முடிஞ்சு. இதோட இன்னும் ஒரு சின்ன கண்டம் இருக்கு. இன்னும் அடுத்த ஒரு சின்னதா ஒரு கண்டம் இருக்கு. அந்த கண்டத்துல முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வெறும் கான்செப்ட் பேசிஸ் தான். இந்த கார்போஹைட்ரேட், ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் அது முடிஞ்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வெறும் கான்செப்ட் பேசிஸ் தான் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் இருக்கும், புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ நான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடத்தினல, அதை நீங்க ஒரு டைம் போய் படிங்க, கண்டிப்பா புரியும், புரியுதுங்களா? சொல்லுங்க, எதை சொல்றீங்க?
ஸோ சிலபஸ்ல அடுத்து என்ன இருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிள், ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான், எதுவும் டஃப் அப்படின்ற மாதிரி இல்லை. எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படின்னா இங்க இருந்து கொஞ்சம் ஆரம்பிக்கும், இங்க இருந்து இங்க வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருந்திருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசம். அடுத்து வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசம். இது வந்து ஹைலி அன்எக்ஸ்ப்ளோர்டு டாபிக். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதுல இருந்து கொஸ்டினே கேட்கல. கடந்த 10 வருஷத்துல இருந்து கேட்ட கொஸ்டினே வந்துட்டு 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்து ஃபியூச்சர்ல வரலாம். என்ன இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட் என்ன போகுது அப்படின்னா, எது இதெல்லாம் அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாவோ அதுல இருந்து நிறைய அதுல இருந்து கேளுங்க, ஏதாவது கேளுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஹிஸ்டரி ஆஃப் லேண்ட் பில்டிங் 10 வருஷம் கேட்கவே இல்லை, போன வருஷம் கேட்டாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த எஸ்டபிள்யூசில இரிகேஷன் ப்ராஜெக்ட்னு கடைசியா ஒரு டாபிக் இருக்கும் தெரியுமா? ஸோ அதுல 10 வருஷமா கேட்கவே இல்லை, அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவாங்க எல்லாருமே. பட் அதுல இருந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி தான் இந்த டாபிக்கும் வந்து இக்னோர் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் போன வருஷம் கேட்டிருந்தாங்க, போன வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கடந்த 10 வருஷத்துல இருந்து கேட்ட கொஸ்டினே வந்து இதுல இருந்து 2 கொஸ்டின் தான். புரியுதுங்களா? பட் ஃபியூச்சர்ல இந்த வருஷமோ இல்ல அடுத்த வருஷமோ இல்ல அதுக்கு அடுத்த வருஷமோ கண்டிப்பா வரும். புரியுதுங்களா? ஏன்னா வந்து ஹைலி அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியா. அதே மாதிரி தான் எக்காலஜில வந்துட்டு அக்ரோ எக்காலஜின்றது வந்து ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியா. 10 வருஷத்துல எதுவுமே கேட்கல, போன வருஷம் ஆனா பிடிச்சி அக்ரோ எக்காலஜி வச்சு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அந்த ஏரியால இருந்து. புரியுதுங்களா? ஸோ பார்க்கலாமா கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசம். ஸோ இந்த மாதிரி அத்லெட் ஓடும்போது, ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஓடும்போது போற வழியிலாம் ஏதோ ஒரு கொடுத்துட்டே இருப்பாங்க, வாங்கி குடிச்சிட்டே போவாங்க. ஏன் என்ன வாங்கி குடிக்கிறாங்க? அது வாட்டரா இல்ல வேற ஏதாவதா? குளுக்கோஸ் வாட்டர் கூட இருக்கும். அதுக்குன்னே தனியா அத்லெட்ஸ்க்குன்னு அதுக்குன்னே தனியா வாட்டர் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்குன்னே தனியா ட்ரிங்க்ஸ் இருக்கு. ஸோ அதை வாங்கி குடிச்சிட்டு போவாங்க. அதுல மெயின் காம்போனண்டா என்ன இருக்கும்? குளுக்கோஸ். நம்ம சப்ஜெக்ட் வரும்போது குளுக்கோஸ். ஏன் வந்து குளுக்கோஸ் வாங்கி குடிக்கிறாங்க? மற்ற ஏதாவது வாங்கி சாப்பிடாம ஏன் குளுக்கோஸ் வாங்கி சாப்பிடுறாங்க? ஸோ எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. புரியுதுங்களா? அது உள்ள நமக்கு உள்ள போன உடனே வந்து ஒரு நல்ல இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்றதுக்காக. புரியுதுங்களா? ஸோ இந்த இதுல பாக்குறது வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட்லாம் வந்து எப்படி மெட்டபாலைஸ் ஆகுது. அப்ப மெட்டபாலிசம்னா அந்த வேர்டுக்குள்ளார என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு? கெட்டபாலிசம் பிளஸ் அனபாலிசம், இல்ல அனபாலிசம் பிளஸ் கெட்டபாலிசம். புரியுதுங்களா? எப்படி அந்த காம்பவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, இன்னொன்னு வந்து அந்த காம்பவுண்ட் எப்படி பிரேக் டவுன் ஆகுது. புரியுதுங்களா? கார்போஹைட்ரேட் இருக்கு அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி பிரேக் டவுன் ஆகுது. ஸோ ரெஸ்பிரேஷன், போட்டோசிந்தசிஸ் பார்த்தோம்ல. ஸோ இதுல ரெஸ்பிரேஷன் வந்து என்ன ப்ராசஸ்? ரெஸ்பிரேஷன் வந்து கெட்டபாலிசம். அனபாலிசத்துல என்ன வரும்? போட்டோசிந்தசிஸ். ஸோ அனபாலிசம்னா ரெண்டு ஸ்மால் மாலிகுல் ஒன்னு சேர்ந்து ஒரு லார்ஜ் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆச்சு? குளுக்கோஸ் ஃபார்ம் ஆச்சு. புரியுதுங்களா? இதுவே கெட்டபாலிசம் அப்படின்னா ஒரு லார்ஜ் காம்பவுண்ட் அந்த குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி ஸ்மால் ஃபிராக்மெண்டா மாறுறது. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி என்னவா ஃபார்ம் ஆச்சு? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். புரியுதுங்களா? இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் எப்படி பிரேக் ஆகுது? குளுக்கோஸ்ன்றது எதுல வருது? இந்த மூணுல கார்போஹைட்ரேட்டா, ஃபேட்டா, இல்ல புரோட்டீனா? கார்போஹைட்ரேட். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி புரோட்டீன் என்ன ஆகுது, ஃபேட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டாபிக் முடிஞ்சது. புரியுதுங்களா? ஸோ இதுல இருந்து கேட்டதை வந்து 10 வருஷத்துல இவ்வளவுதான் கேட்டிருக்காங்க. வெறும் 5 வருஷத்துக்கு கொஸ்டின் தான் முன்னாடி போட்டிருப்பேன். பட் ஏன்னா இந்த 10 வருஷத்துலயே வந்து இந்த 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஒன்னு வந்து சுக்ரோஸ் மெட்டபாலிசம், இன்னொன்னு வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். என்னமா ரெண்டும் ஒண்ணு? ஆக்சுவலா கார்போஹைட்ரேட் ஒரு பிராட் டேர்ம். கார்போஹைட்ரேட் கீழே மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட் இப்படிலாம் வரும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு பிராட் டேர்ம், இது வந்து ஒரு நேரோ டேர்ம். ஸ்பெசிஃபிக்கா சுக்ரோஸ் மட்டும் கேட்கறாங்க. திங்க் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டும் சேம் மாதிரி தான் இருக்கும். மோனோசாக்கரைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. குளுக்கோஸ். டைசாக்கரைடு ஒரு எக்ஸாம்பிள், சுக்ரோஸ். பாலிசாக்கரைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பாலிசாக்கரைட். என்னமா? ஸ்டார்ச்ல எதுல வரும்? பாலிசாக்கரைட்.
ஓகேப்பா, சப்ஜெக்ட் குள்ள என்டர் ஆகுறோம். மெட்டபாலிசம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கெட்டபாலிசம் பிளஸ் அனபாலிசம். இது என்ன மாலிகுல்? இது ஒரு லார்ஜர் காம்பவுண்ட். It was broken down, it was broke down into smaller molecules. So in the process la energy release ஆகுதா இல்ல energy utilize ஆகுதா? It releases the energy. Example வந்து respiration. Respirationல glucose is larger molecule, form பண்ண smaller molecule என்னது? Carbon dioxide plus water. Release ஆன energy எவ்வளோ? Okay, in terms of kilocalorie 686 kilocalorie. kcal தானே? kilocalorie தானே? So anabolism செகண்டா இருக்கிறது anabolism. புரியுதுங்களா? anabolismன்றது என்ன? ரெண்டு ஸ்மாலர் மாலிகூல். சோ இங்க ஒரு இது ஒரு காம்பவுண்ட், இது ஒரு காம்பவுண்ட் வச்சுப்போம். ரெண்டு ஸ்மாலர் காம்பவுண்ட், ரெட் கலர்ல இருக்கிறது ஒரு காம்பவுண்ட், கிரீன் கலர்ல ப்ளூ கலர்ல இருக்கிறது ஒரு காம்பவுண்ட். இந்த ரெண்டு ஸ்மாலர் காம்பவுண்ட் சேர்ந்து ஒரு லார்ஜர் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோசிந்தசிஸ்ல CO2 plus H2O சேர்ந்து C6H12O6 இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுல்ல. சோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? அனபாலிசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? கெட்டபாலிசம்னா என்ன, அனபாலிசம்னா என்ன? சோ மெட்டபாலிசம் கேட்டாங்கன்னா இந்த ரெண்டை பத்தி எழுதுறோம். எப்படி அந்த காம்பவுண்ட் பிரேக் டவுன் ஆகுது, எப்படி அந்த காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ இப்ப ஒரு காம்பவுண்டா சொல்லுங்க, அந்த காம்பவுண்ட் பிரேக் டவுன் ஆனா என்ன ஆகும், இல்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்கு? சுக்ரோஸ் எடுத்துப்போம், கார்போஹைட்ரேட்ல சுக்ரோஸ் எடுத்துப்போம். அது பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்னவா கன்வெர்ட் ஆகும்? சுக்ரோஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். அதுவே சுக்ரோஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா என்ன வேணும்? டைரக்டா குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ்னு எழுதக்கூடாது ஃபார்மேஷன்ல, பட் அது கூட என்ன வரும்? இன்னொரு இன்கிரியன்ஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடிபி குளுக்கோஸ் அந்த மாதிரி வரும். யூடிபி குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் அந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? டைரக்டா வந்து குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் பிளான்ஸ்ல ஆகாது. சோ அதே மாதிரி புரோட்டீன்ஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்னவா ஆகும்? அமினோ ஆசிட்ஸ். புரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்ந்து புரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். இந்த கட்டடம் வந்து எப்படி செங்கலால இருக்கோ அந்த மாதிரி புரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். சோ அப்ப அந்த புரோட்டீன் திரும்ப ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகணும்? அமினோ ஆசிட்ஸ். அதை வந்து அந்த புரோட்டீன் ஃபார்ம் ஆகிறதுக்கே வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் புரோட்டீன் சிந்தசிஸ். புரியுதுங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன்னா அதுல என்ன ஆகும், டிரான்ஸ்லேஷன்னா என்ன ஆகும், புரோட்டீன் சிந்தசிஸ்னா என்ன, அதுல என்ன ஆகும் அப்படின்றத வந்து புரோட்டீன் மெட்டபாலிசத்துல பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்கா வந்து புரோட்டீனோட அனபாலிசம். புரியுதுங்களா? புரோட்டீனோட கெட்டபாலிசத்துல என்ன பார்ப்போம்? பிரேக் டவுன் ஆகி எப்படி அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகுது, அந்த அமினோ ஆசிட்ல இருந்து கடைசியா எப்படி வந்து எனர்ஜி கிடைக்குது. புரியுதுங்களா? அந்த இதை பார்ப்போம். அதே மாதிரி லாஸ்டா வந்து ஃபேட்டோட மெட்டபாலிசம் சொன்னேன். சோ ஃபேட் எதுல இருந்து ஃபார்ம் ஆச்சு? ஒருத்தர் இருந்து ஒரு ஆன்சர் வருது. ஆயில் பிளஸ் லிபிட். நீங்க என்ன சொல்றீங்க? வெறும் ஃபேட்டி ஆசிட் மட்டுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? என்னமா? கிளிசரால் பிளஸ் ஃபேட்டி ஆசிட். அது டைரக்டா கிளிசரால் இல்ல, பட் இப்போதைக்கு நீ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த கிளிசரால் வந்து ஒரு காம்பனண்டா கன்வெர்ட் ஆகும், அதுதான் அந்த இதுல ஸ்டெப் இன்வால்வ் ஆகும். கிளிசரால் பிளஸ் ஃபேட்டி ஆசிட். புரியுதுங்களா? ஸோ இது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அப்படிதான் பிரியும், கிளிசரால் பிளஸ் ஃபேட்டி ஆசிட். ஸோ திரும்ப ஃபார்ம் ஆகணும் அப்படின்னாலுமே அதுல இருந்தா அந்த காம்பனண்ட்ல இருந்தா திரும்ப ஃபார்ம் ஆகணும். புரியுதுங்களா? எக்ஸாக்டா நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கிளிசரால் வராது, அந்த இடத்துல வேற ஒன்று வரும். புரியுதுங்களா? கிளிசரால் 3-பாஸ்பேட் அந்த மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுக்ரோஸோட மெட்டபாலிசம் பார்க்குறோம். சுக்ரோஸ்ன்றது எந்த ரெண்டு காம்பவுண்ட் சேர்ந்தது? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். ஸோ இப்போ ஒரு சுக்ரோஸ் இந்த இடத்துல இருந்து பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா என்ன என்சைம் தேவைப்பட்டிருக்கும், இங்க என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? இங்க அட்லீஸ்ட் சொல்லுவீங்க குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ், இந்த சைடு இங்க சுக்ரோஸ் எழுதுவீங்க, என்ன என்சைம் தேவைப்பட்டிருக்கும்? ஆல்டோலைஸ் 6 கார்பன் வந்து 3 கார்பனா பிரேக் ஆகிறது. என்னமா என்ன என்சைம்? சுக்ரோஸ் பிளஸ் வாட்டர் சேர்ந்து குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் ஃபார்ம் ஆகுது. என்ன என்சைம்? இன்வெர்டேஸ் ஆர் சுக்ரேஸ் சொல்லுவோம். இன்வெர்டேஸ்.
ஸோ அடுத்து அது வந்து பிரேக் டவுன். சார் என்ன சார் இதோட முடிஞ்சு அப்போ ஒரு 10 மார்க்ல எழுதுறதுனா என்ன சார் எழுதுறது அப்படின்னு கேட்பீங்கல்ல. ஸோ இந்த சுக்ரோஸ் மறுபடியும் எங்க என்டர் ஆகும்னு சொல்லுங்க மகாலட்சுமி. சுக்ரோஸ் மறுபடியும் எங்க என்டர் ஆகும்? எனர்ஜி, அதாவது இதுல பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த குளுக்கோஸ் எங்க என்டர் ஆகலாம்? இட் என்டர்ஸ் இன்டு தி கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ்ல என்டர் ஆச்சு அப்படின்னா புரியுதுங்களா? அந்த கிளைகாலிசிஸ் ஸ்டெப் அப்படியே எப்படியே எழுதணும். புரியுதுங்களா? அவ்வளவு எவ்வளவு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் அப்படியே வரும். புரியுதுங்களா? ஸோ ஒருவேளை பேஜ் 10ல பேஜ் நிறைய ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து இந்த ஸ்டெப் எழுதி அதுல இருந்து ப்ராசஸ் கண்டினியூ பண்ணணும். புரியுதுங்களா? குளுக்கோஸ்ல இருந்து திரும்ப பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ்ல ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத எழுதணும். புரியுதுங்களா? பிரேக் டவுன் ஆகிற ப்ராசஸ் இதுதான். ஸோ சிந்தசிஸ் ஆஃப் சுக்ரோஸ். செகண்ட் வந்து என்ன, சுக்ரோஸ் வந்து எப்படி சிந்தசைஸ் ஆகுது? இதுல ரெண்டுல இது வந்து என்ன சிந்தசைஸ் ஆகுறது? என்ன அனபாலிசமா கெட்டபாலிசமா? அனபாலிசம். ஸோ இது வந்து மொத்தமா 3 ஸ்டெப்ஸ்ல ஃபார்ம் ஆகுது. பாக்டீரியால ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகுது, பிளான்ட்ஸ்ல வந்து மீதி இருக்கு 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ பாக்டீரியால எப்படி ஃபார்ம் ஆகுது? குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் பிளஸ் ஃப்ரக்டோஸ். எந்த ரெண்டு சேர்ந்தது சுக்ரோஸ்? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ். இது ரெண்டும் சேர்ந்தது சுக்ரோஸ். இப்ப மீதி என்ன இருக்கு இதுல? பாஸ்பேட். வெறும் பாஸ்பேட் மட்டும் இருக்கு, அது மட்டும் தனியா வந்திருக்கு. புரியுதுங்களா? இன்ஆர்கானிக் பாஸ்பேட். சோ இப்போ இந்த ப்ராசஸ்ல என்ன என்சைம் தேவைப்பட்டிருக்கலாம்? என்ன என்சைம் தேவைப்பட்டிருக்கலாம்? சுக்ரோஸ் பாஸ்போரிலேஸ். சுக்ரோஸ் பாஸ்போரிலேஸ். பாஸ்பேட் ரிலீஸ் ஆகுறதுனால பாஸ்போரிலேஸ். இல்லம்மா, இது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ்ல கம்ப்ளீட்டா இருக்காது, இது ஃபுல்லா இருக்காது. ஒரே ஒரு அந்த ஆம்பிஃபோலிக் ரியாக்ஷன் மட்டும் இருக்கும். ஆம்பிஃபோலிக்ல எப்படி புரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட்லாம் எப்படி யூட்டிலைஸ் ஆகும், ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் இருக்கும். பட் இது கம்ப்ளீட்டா இருக்காது. நான் கொடுக்குற எல்லாமே இருக்காது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல. அந்த ஆம்பிஃபோலிக் வந்துட்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை ஒட்டியே இருக்கும் பாருங்க. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு அடுத்ததாவே ஆம்பிஃபோலிக் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். அது ஒரு சின்ன பேராகிராஃப் தான். ஓகே. ஸோ இது பார்த்தது வந்து பாக்டீரியாவில் நடக்கிறது. நம்ம இதுல அதாவது பிளான்ஸ்ல வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, பிளான்ஸ்ல வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது. பிளான்ஸ்ல வந்து யூடிபி குளுக்கோஸ். என்னது யூடிபி குளுக்கோஸ்? யூடிபினா என்ன? யூரிடின் டைபாஸ்பேட் குளுக்கோஸ். யூரிடின் டைபாஸ்பேட் குளுக்கோஸ். புரியுதுங்களா? யூடிபின்னு சொல்றோம். ஸோ இந்த இதுல வந்துட்டு குளுக்கோஸ், இந்த குளுக்கோஸும் இந்த ஃப்ரக்டோஸும் சேர்ந்து என்னத்தை ஃபார்ம் பண்ணும்? சுக்ரோஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த குளுக்கோஸும் இந்த ஃப்ரக்டோஸும் சேர்ந்து சுக்ரோஸை ஃபார்ம் பண்ணுது. மீதி என்ன இருக்கு அப்போ? யூடிபி மட்டும் மீதி இருக்கு. ஸோ அந்த யூடிபி மட்டும் தனியா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ல வந்து என்ன என்சைம் யூஸ் பண்ணிருக்கலாம்? சுக்ரோஸ் சிந்தடேஸ். இதுக்கு முன்னாடி சிந்தடேஸ் எங்க பார்த்தோம்? ஒரு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ஒரு இடத்துல பார்த்தோம். கிரப் சைக்கிள் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல சிந்தடேஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தோம். என்னமா தெரியும் எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா? சக்சினல் கோய் சிந்தடேஸா? புரியுதுங்களா? ஹையர் பிளான்ஸ்ல ஃபார்ம் ஆகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. இன்னொன்னு வந்து யூடிபி குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட். புரியுதுங்களா? இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க எழுதுங்க. புரியுதுங்களா? ஸ்பேஸ் முதல்ல அந்த மொத்தத்துல நீங்க அந்த ஸ்பேஸ் ஃபில் பண்ணணும். யூடிபி குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட். அட்லீஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணுங்க இதுல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கலாம்? குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் சேர்ந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம்? சுக்ரோஸ். இதோட சேர்ந்து ஒரு பாஸ்பேட் இருக்கு. அப்ப என்ன ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அதான் கடைசி அடுத்த ஸ்டெப்ல வந்து அந்த பாஸ்பேட் தனியா ரிலீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு சுக்ரோஸ் பாஸ்பேட்னு ரிலீஸ் ஆகுது. அடுத்த ஸ்டெப்ல அந்த பாஸ்பேட் ரிலீஸ் ஆயிருக்கும். புரியுதுங்களா? சோ மீதி இருக்கிறது யூடிபி. அடுத்த ஸ்டெப்ல வந்து அந்த பாஸ்பேட் ரிமூவ் ஆயிருக்கும். சோ சுக்ரோஸ் பாஸ்பேட்ல இருந்து
பாஸ்பேட் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ மீதி இருக்கிறது வெறும் சுக்ரோஸ் மட்டும் ஃபார்ம் ஆயிருக்கு. எந்தெந்த இடத்துலலாம் யூடிபி இன்வால்வ் ஆகுதோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க ஏடிபி பார்த்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் யூடிபி இன்வால்வ் ஆகுதோ அங்க என்ன என்சைம் யூஸ் பண்ணிருக்காங்க? சிந்தடேஸ். பாஸ்பேட் ஆஸ் யூசுவல் பாஸ்பேட் ரிமூவ் பண்றதுக்கு என்ன என்சைம் யூஸ் பண்ணிருக்கோம்? பாஸ்பேட்டேஸ். செகண்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களோட பவித்ரா மேம் திருத்துறாங்க. ஸோ அவங்ககிட்ட பேப்பர் வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? செகண்ட் ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு பவித்ரா மேம் திருத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல் டெஸ்ட் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இந்த ஜூன் பேட்ச் ஜாயின் பண்ணீங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டைமோட மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வருது அக்ரி ஆப்ஷனல், அது நீங்க வந்து எடுத்து ட்ரை பண்ணலாம். 1 இயர் முடிச்சவங்க, 1 இயர் முடிச்சவங்க. பட் இங்க இருக்கவங்களும் மத்தவங்களும் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணலாம் ஆன்சர் பண்ண. பட் அவங்க கண்டிப்பா பண்ணலாம். பழைய பேட்ச் எடுத்து எவ்வளவு ஆன்சர் பண்ண முடியுது, எப்படி எது இதெல்லாம் நம்மளால அட்டென்ட் பண்ண முடியுது, இல்ல நோட்ஸ் படிச்சிருந்தா எது இதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்றத அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல நம்ம வச்ச டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து எவ்வளவு ஓவர்லேப் ஆகுது இதெல்லாமே நீங்க பண்ணணும். அதை வச்சுதான் நீங்க எல்லாத்தையுமே கிளாசிஃபை பண்ணணும். மெட்டீரியல்ஸை கிளாசிஃபை பண்றதுனால சரி, புரியுதுங்களா? வெறும் அமௌண்ட்டை மட்டுமே வச்சு ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம கிளாசிஃபை பண்ண முடியாது. நம்ம அந்த மெட்டீரியல் படிச்சிருந்தா எவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கும், அதுதான் ஆக்சுவல் டெஸ்ட். புரியுதுங்களா? அதுதான் ஆக்சுவல். அதுக்காக தான் நம்ம ட்ரெயின் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் படிச்சிருந்தோம் அப்படின்னா இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின் உண்மையா நம்மளால அட்டன் பண்ணிருக்க முடியும் அப்படின்றத நீங்க பாருங்க. புரியுதுங்களா? வெறும் நம்ம மெட்டீரியல் மட்டும் இல்ல, மற்ற மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அதையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து 100% யாராலையுமே கொடுக்க முடியாது. 100% இது படிச்சா அப்படியே எக்ஸாக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்த நாள் கோர்ட்டுக்கு தான் போகணும் எப்படி வந்துச்சுன்ட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்துச்சு அப்படின்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அடுத்து குளுக்கோஸோடது கேட்கறாங்க. இந்த குளுக்கோஸை பத்தி பார்த்தது தான் வந்து நம்ம அந்த ரெஸ்பிரேஷன் அண்ட் போட்டோசிந்தசிஸ். புரியுதுங்களா? இந்த குளுக்கோஸோட இது கேட்டாங்க அப்படின்னா, குளுக்கோஸோட மெட்டபாலிசம் எழுதுங்க அப்படின்னா, ரெஸ்பிரேஷன் அண்ட் போட்டோசிந்தசிஸ்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதை நீங்க அப்படியே எழுதணும். புரியுதுங்களா? சோ அப்ப ரெஸ்பிரேஷன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ் எழுதுனீங்க அப்ப என்ன C3 சைக்கிள் C4 சைக்கிள் எல்லாமே எழுதுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? போட்டோசிந்தசிஸ்ல குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்க எழுதணும்னா கம்ப்ளீட் சைக்கிள் எழுதுவீங்களா? எப்படி எழுதுவீங்க? வெறும் அவுட்லைன் மட்டும். வெறும் அவுட்லைன் மட்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கார்பன் டை ஆக்சைடு எப்படி அக்செப்ட் ஆகுது? CO2 பிளஸ் RUBP என்ன என்சைம்? ருபிஸ்கோ. PGA ஃபார்ம் ஆகுது. சோ அதுக்கப்புறம் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து நீங்க அடுத்து என்ன எழுதலாம் அப்படின்ட்டு. ஒருவேளை ஸ்பேஸ் லிமிடேஷன் ரொம்ப ரொம்ப இருக்கு அப்படின்னா அப்படியே டேஷ் டேஷ் டேஷ்னு போட்டு வந்து குளுக்கோஸ்னு எழுதிருங்க. புரியுதுங்களா? ஸ்பேஸ் லிமிடேஷன் ரொம்ப இருக்கு அப்படின்னா. இல்ல ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்தது கூட கண்டினியூ பண்ணுங்க. புரியுதுங்களா? அடுத்து என்ன வரும்? கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப்ல என்ன வரும்? PGA G3P. புரியுதுங்களா? சோ அந்த G3P 6 ஃபார்ம் ஆகும். 6 G3P ஃபார்ம் ஆகும். அதுல ஒன்னு வந்து குளுக்கோஸா மாறும், மத்தது வந்து கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து நீங்க எவ்வளவு பிரசன்ட் பண்ணணும் அப்படின்றது டிட்டர்மைன் ஆகும். புரியுதுங்களா? சோ C3 பிளான்ஸ் பத்தி இந்த மாதிரி எழுதலாம். C4 பிளான்ஸும் அதே மாதிரி எந்த ஸ்டேஜ்ல குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தேடி கண்டுபிடிங்க. அந்த இதை வந்து கரெக்டா பிரசன்ட் பண்ணுங்க. C4 பிளான்ஸ்ல குளுக்கோஸ் எந்த இதுல ப்ரொடியூஸ் ஆகும்? மீசோஃபைல் செல்லா இல்ல பண்டில் ஷீட் செல்லா? C4 பிளான்ஸ். C4 பிளான்ஸ்ல ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா? C4 பிளான்ஸோட சைக்கிள் எடுத்து பாருங்கம்மா. எந்த இடத்துல குளுக்கோஸ் வருதுன்னு பாருங்கம்மா. பண்டில் ஷீட் செல். புரியுதுங்களா? அதை மட்டும் ஒரு அவுட்லைன் மட்டும் பிரசன்ட் பண்ணணும். எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்றத பார்த்து ஒரு அவுட்லைன் மட்டும் பிரசன்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? அது மொத்த சைக்கிளையுமே வரைஞ்சிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி இப்போ சப்போஸ் நான் எழுதிருந்தேன் அப்படின்னா இதெல்லாம் கூட எழுதிருக்க மாட்டேன். CO2 பிளஸ் RUBP ருபிஸ்கோ என்சைம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல PGA ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் டேஷ் டேஷ் டேஷ்னு போட்டு அதுல இருந்து குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகுது. புரியுதுங்களா? அவ்வளவுதான் எழுதிருப்பேன். எனக்கு அப்படின்னா எனக்கு C3 சைக்கிள்ல என்ன நடக்குதுன்றது தெரியுதுன்னு அப்படி அர்த்தம். புரியுதுங்களா? சோ அதே மாதிரி ரெஸ்பிரேஷன் சொல்லுங்கம்மா. யார்கிட்ட கேட்கலாம்? சொல்லுங்க மணிகண்டன். கிளைகாலிசிஸ்ல என்னவா ஆரம்பிச்சு என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? குளுக்கோஸா என்டர் ஆகி
பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அந்த கிளைகாலிசிஸ் எழுதி குளுக்கோஸ் வாஸ் கன்வெர்டட் டு பைருவிக் ஆசிட். டைரக்டா அதுல எவ்வளவு ஏடிபி எவ்வளவு NADPH அந்த ஒரு ஈக்குவேஷனுக்கும் நம்ம ஒரு ரியாக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எண்ட்ல வந்து ஓவரால் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருப்பான்ல, அந்த ஓவரால் ஈக்குவேஷன் எழுதினா கூட போதும். புரியுதுங்களா? என்டர் ஆகும்போது குளுக்கோஸா என்டர் ஆகுது கிளைகாலிசிஸ்ல. சோ அந்த குளுக்கோஸா என்டர் ஆகி கடைசி என்னவா ஃபார்ம் ஆகுது? பைருவிக் ஆசிட். எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, நீங்க எவ்வளவு ஃபில் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து இதை ஃபிளக்சுவேட் பண்ணிக்குவாங்க. புரியுதுங்களா? சோ ஓவராலா இதை எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? ரெஸ்பிரேஷனை குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் ரிலீசஸ் த எனர்ஜி. என்னென்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர். புரியுதுங்களா? சோ இதுல நீங்க என்ன எழுதணும் அப்படின்றது எவ்வளவு ஸ்பேஸ் இருக்குன்றத பார்த்து எழுதுங்க. போலங்களா? அடுத்து இது. சோ இந்த இதுல புதுசா எதுவும் இல்ல. ரெஸ்பிரேஷன் அண்ட் போட்டோசிந்தசிஸ்ல என்ன பார்த்தோமோ அதுதான். சோ அடுத்து இந்த ரெண்டு क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. திரும்ப நம்ம புரோட்டீன் ஃபேட் எல்லாம் பார்ப்போம். Who of the following who among the following is the authors of the book The India Way and Why Bharat Matters? The India Way, Why Bharat Matters. உண்மையிலே இந்த டைம் எழுதுறவங்க ஜெய்சங்கர் தான் எழுதுனீங்களா? சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். இந்த டைம் மெயின்ஸ் எழுதுறவங்க ஓகே. கொஞ்சம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு அவர் எழுதின புக்ஸ். அதான் அந்த நிறைய பேர் அந்த இன்ஸ்டா எல்லாருமே சொல்ற அது வந்து அந்த இன்ஸ்டாகிராம்ல யார் யாரெல்லாம் ஆக்டிவா இருந்தாங்களோ அவங்க இந்த கொஸ்டின் எழுதிருந்தாங்க. எல்லாருமே சொல்றது அதுதான். இன்ஸ்டாகிராம்ல இது போஸ்டா போட்டிருந்தாங்க. சோ இந்த இந்தியா வே அண்ட் வை பாரத் மேட்டர்ஸ் இது ரெண்டுமே வந்து இவர் எழுதுனது. சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் எழுதுனது. புரியுதுங்களா? அந்த ஸ்மார்ட்ல உட்காந்து அந்த கொஸ்டினை பார்க்கும்போது தான் ஆக்சுவல் ஃபீலிங் தெரியும். இங்க நம்ம உட்காந்து பிவைக்கு ஈஸியா சொல்லிடலாம். கேட்ட உடனே சுப்பிரமணியம் இன்னும் மீதி 3 நேம் என்னன்னு கூட நம்ம பார்த்திருக்க மாட்டோம். உபேந்திர யாதவ், நளினி மெஹ்தா, சசி தரூர். நளினி மெஹ்தா எங்க வருவாங்க? நளினி மெஹ்தா எங்க வருவாங்க? ஓகே. சோ அடுத்து இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க அப்படி. Consider the following pairs. Consider the following pairs. சோ என்ன ரீசன்னால நியூஸ்ல இருந்துச்சு இந்த क्वेश्चन. இந்த மாதிரி क्वेश्चन எப்பயுமே ஒரு கண்ட்ரி பேர் கொடுத்துட்டு என்ன ரீசனால நியூஸ்ல இருந்துச்சுன்னு. சோ அர்ஜென்டினா வர்ஸ்ட் எக்கனாமிக் கிரைசிஸ் கொடுத்திருக்காங்க. செகண்ட் வந்து சூடான், வார் பிட்வீன் ரெகுலர் ஆர்மி அண்ட் paramilitary forces. வார் பிட்வீன் ரெகுலர் ஆர்மி அண்ட் paramilitary forces. சோ தேர்டா வந்து டர்க்கி கொடுத்துருக்காங்க. ரெசிண்டட்னா என்ன மீனிங்? ரெசிண்டட்னா என்ன? டெர்மினேட்டட் அந்த மாதிரி. டெர்மினேட்டட். சோ ரெசிண்டட் இஸ் மெம்பர்ஷிப் ஆஃப் NATO அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ how many of the above pairs are correctly matched? அட்லீஸ்ட் இந்த டைம் கேட்டதுல வந்து இந்த மாதிரி क्वेश्चन வந்து குறைவா கேட்டிருந்தாங்க. how many of the above pairsன்றது எல்லா கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டுமே என்ன பண்ணாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணாங்க. 70-80 கொஸ்டினாவது இந்த மாதிரி 1 பேர் 2 பேர் 3 பேர் ட்ரெயின் பண்ணாங்க. பார்த்தா அவங்க எல்லாத்தையும் ரிவர்ட் பண்ணி விட்டாங்க. இது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா போயிடுச்சு. சோ இதுக்கு என்ன ஆன்சர்மா? என்னமா? ஆல் தி அபோவ், ஆல் 3 பேர்ஸ். ஓகே, 2 பேர் ஆல் சொல்றாங்க. கிஷோர் சொல்லுங்கப்பா. ஆல் தி அபோவ். ரோஷினி ஆல் 3. ஓகே. உங்க பேருமா? மகாலட்சுமி பக்கத்துல உங்க பேருமா? மதுமிதா. 2 மட்டும் கரெக்டா? இந்த 2 கரெக்டா இல்ல இங்கயா? 2 மட்டும் கரெக்டா? ஓகே, மத்தது தெரியல. மணிமாறன் தெரியல. காமேஷ் கிருபா யார கேக்குறதுன்னு தெரியல. ரீனா தெரியல. லைசானியா ஆல் 3. எல்லாரும் மெஜாரிட்டி ஆஃப் தி பர்சன் வந்து ஆல் 3 ன்னு சொல்றாங்க.
என்ன ஆன்சர்மா? உங்களுக்கு கூகுள் வேகமா வேலை செய்யுது உங்களுக்கு மட்டும். பிஒய்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். புரியுதுங்களா? என்ன வருது இதை வச்சுதான் வந்து நீங்க நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது நம்ம எப்படி எதை ஸ்கேன் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரியும். புரியுதுங்களா? அப்ப நீங்களே எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்கம்மா. ஆன்லைன்ல மட்டும் எப்பயும் கரெக்டா ஆன்சர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 கரெக்ட். எக்ஸ்பிளனேஷன் என்னம்மா? ஃபர்ஸ்ட் 2 கரெக்ட்னா அப்ப தேர்ட் கரெக்டாவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம்ல. என்னம்மா? அவங்க இன்னும் மெம்பரா தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? டர்க்கி வந்து இன்னும் நேட்டோட மெம்பரா தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த ரெசிண்டெடுக்கு மீனிங் தெரியாமலே இது என்னன்னு விட்டுருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த ரெசிண்டெடுக்கே மீனிங் தெரியாம இருந்திருக்கும். ஸோ ரெசிண்டெட்னா வந்து அதான் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க இல்ல டெர்மினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ இந்த இதுக்கு வந்து 1 and 2 தான் கரெக்ட். ஸோ அர்ஜென்டினா வந்து இட் வாஸ் அஃபெக்டட் பை வர்ஸ்ட் எக்கனாமிக் கிரைசிஸ். அர்ஜென்டினான்றது எங்க இருக்க ஒரு கண்ட்ரி? சவுத் அமெரிக்கால இருக்க கண்ட்ரி. சூடான் வந்துட்டு அந்த இது இருக்கு, அந்த ரீஜியன்லயே அந்த ரீஜியன் ஃபுல்லாவே இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ டர்க்கி வந்து இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, நேட்டோ மெம்பரா இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். சரி, தப்பு. சாரி, டர்க்கி ஸ்டில் மெம்பர் ஆஃப் நேட்டோ. ஆமாப்பா. புரியுதுங்களாம்மா? பிவிக்கில் வந்து திரும்ப திரும்ப பார்த்தாதான் வந்து என்ன படிக்கணும் எதை விடணும் அப்படின்றது தெரியும். இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கும், அதுல எதை நம்ம எந்த பேட்டர்ன்ல ஃபாலோ ஆகுது அப்படின்றது வந்து பிவிக்கு பார்த்தா மட்டும்தான் புரியும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து வந்து புரோட்டீன் மெட்டபாலிசம். புரோட்டீன் மெட்டபாலிசம். ஸோ புரோட்டீன் வந்துட்டு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ், புரோட்டீன் பிரேக் டவுன். ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டீன் சிந்தசிஸ். யார் யாரெல்லாம் ஜெனடிக்ஸ் ஒழுங்கா படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இது ஈஸியா ஞாபகம் வந்திருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் ரெண்டு விஷயம் பார்த்திருப்பாங்க. டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆச்சு, அதுக்கு பேர் என்ன? எம்ஆர்என்ஏ. இதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். என்ன என்சைம்மா? என்சைம் ஏதோ ஒண்ணு அப்படியே சேர்ந்து என் டிஎன்ஏஸ் அப்படியே சொல்ல வேண்டியதானே. என்ன என்சைம்? ஆர்என்ஏ பாலிமரேஸ். சரி, தெரியலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன ஃபார்ம் ஆகும்? புரோட்டீன்ஸ். அதாவது வந்து அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகும், அது இன்டைரக்டா வந்து புரோட்டீனை ஃபார்ம் பண்ணும். அமினோ ஆசிட். ஸோ அதுல இருந்து இன்டைரக்டா வந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுல இருந்து எம்ஆர்என்ஏல இருந்து அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகிறது பேர் என்னன்னு சொல்றோம்? டிரான்ஸ்லேஷன். புரியுதுங்களா? புரோட்டீன் சிந்தசிஸ் இந்த அமினோ ஆசிடோட முடியல, அதுக்கப்புறம் புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு வந்து போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். டிரான்ஸ்லேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தல் குரூப் ஏதாவது ஒன்று ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் சொல்றோம். போஸ்ட் போஸ்ட் ஏன் சொல்றோம்? டிரான்ஸ்லேஷன் அடுத்தது, டிரான்ஸ்லேஷன் அடுத்தது அப்படின்றதுனால போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணுல ஏதாவது சின்ன சேஞ்சஸ், டிரான்ஸ்லேஷன் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு மெத்தல் குரூப் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை ஆட் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணும். புரியுதுங்களா? லாஸ்ட் ஸ்டெப் வந்து லாஸ்ட் ஸ்டெப்ல வந்து புரோட்டீன் ஃபோல்டிங். புரோட்டீன் ஃபோல்டிங். ஸோ ஃபார்ம் ஆன புரோட்டீன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லீனியர் செயினா இருக்கும். புரியுதுங்களா? ஃபார்ம் ஆன புரோட்டீன் ஒரு ஸ்ட்ரெயிட் லீனியர் செயினா இருக்கும். அந்த இதெல்லாம் வந்து ஒரு மிக்ஸ் ஆகி புரோட்டீன் ஃபோல்டிங். புரோட்டீனை பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்க மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு பேர் புரோட்டீன் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலா இங்க இந்த ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகுது ஒரு லீனியர் செயினா இருக்கும். புரியுதுங்க? அந்த மாதிரி லீனியர் செயினா இருக்கும். பட் அந்த லீனியர் செயின் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகணும்?
இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும், இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும். ஸோ இதுக்கு பேர் புரோட்டீன் ஃபோல்டிங் சொல்றோம். புரியுதுங்களா? எங்க ஆரம்பிச்சது? டிரான்ஸ்கிரிப்ஷன்ல ஆரம்பிச்சு டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் அமினோ ஆசிட், அதுக்கப்புறம் போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் கடைசியா வந்து புரோட்டீன் ஃபோல்டிங். இதெல்லாம் எதுல வருது? கெட்டபாலிசமா, புரோட்டீனோட கெட்டபாலிசமா இல்ல புரோட்டீனோட அனபாலிசமா? புரோட்டீனோட அனபாலிசம். ஒருவேளை என்சைம், அது நீங்க யோசிச்சிருப்பீங்க தெரியும். அங்க என்சைம் எதுவும் இல்ல, பெருசா இல்ல. அது சின்ன ஒரே ஒரு என்சைம் பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ்னு ஒன்று வரும். பட் ஆனா இந்த மாதிரி இல்ல. புரியுதுங்களா? மோஸ்ட்லி இங்க இங்க இதுல இருந்து இங்க வருது டிரான்ஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். இதுல என்சைம் முக்கியம். பட் இங்க வந்து ஒரே ஒரு எழுத்து எழுதணும் அப்படின்னா பெப்டிடைல் டிரான்ஸ்ஃபரேஸ்னு ஒன்று தேவைப்படும். பட் நீங்க அவ்வளவு டீப்பா இறங்க வேணாம். புரியுதுங்களா? இதுவே அதிகம் தான். நோட் பண்ணிட்டீங்களாமா? ஒருவேளை இது அனபாலிசத்துல, சாரி கெட்டபாலிசத்துல நடந்துச்சு அப்படின்னா ஃபார்ம் ஆன புரோட்டீன் என்னவா பிரேக் டவுன் ஆயிருக்கும்? புரோட்டீன் வாஸ் பிரேக் டவுன் இன்டு அமினோ ஆசிட். அப்படி ரிவர்ஸ்ல. புரியுதுங்களா? ஒரு ஸ்டெப்லயும் நீங்க அனபாலிசம் எழுதும் போது அது பிரேக் டவுன் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு எழுதுவீங்க. அதே மாதிரி அதுல இருந்து எப்படி எனர்ஜி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு நீங்க எழுதணும். புரியுதுங்களா நான் சொல்றது? அனபாலிசத்துல இப்ப புரோட்டீன் பிரேக் டவுன் ஆகி அமினோ ஆசிட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க. அமினோ ஆசிட்ல இருந்து எப்படி எனர்ஜிக்கு வந்துச்சு அப்படின்றத நீங்க சொல்லணும். புரியுதுங்களா? சோ அந்த இது எப்படி சொல்லுவீங்க? அமினோ ஆசிட்ல இருந்து எப்படி எனர்ஜி வந்துச்சு பாப்போம். கண்டிப்பா அது புது புது புதிய ஏரியா தான், அது எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியா தான். பாப்போம் என்னன்ட்டு, எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. புரியுதுங்களா? அந்த அமினோ ஆசிட்ல இருந்து அமைன், அதாவது வந்து அமோனியா அந்த மாதிரி அமைன் குரூப் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு காம்பனன்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து திரும்ப ரெஸ்பிரேஷன்ல என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? டிஅமினேஷன், அதுல இருந்து டிஅமினேஷன் ஆனதுக்கு அப்புறம் ரெஸ்பிரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? அது என்னன்றது பார்ப்போம். பார்ப்போமா? போலாங்களா? நோட் பண்ணிட்டீங்களா இது? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன்றது என்னத்தை குறிக்குது? அனபாலிசம். பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டீன்ஸ்ன்றது கெட்டபாலிசம். பிரேக் டவுன் ஆகி என்ன காம்பனன்ட் ஃபார்ம் ஆகுது? அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அத்தோடு நிப்பாட்டே கூடாது. அந்த அமினோ ஆசிட் எப்படி எனர்ஜியா ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதையும் நீங்க எழுதணும். புரியுதுங்களா? அமினோ ஆசிட்ல இருந்து எப்படி எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்றதையும் நீங்க எழுதணும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன்ல, டிரான்ஸ்கிரிப்ஷன் எங்க நடக்குது? நியூக்ளியஸ். இது வந்து நியூக்ளியஸ். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் நியூக்ளியஸ். டிரான்ஸ்லேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம். அதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து ரைபோசோம்ஸ் இருக்குல்ல, இந்த ரைபோசோம்ஸ்ல நடக்கும். புரியுதுங்களா? ஸோ டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் இந்த இடத்துல என்ன வித்தியாசம்? இந்த டிஎன்ஏ இது ஆர்என்ஏன்னு சொல்றோம். ஜெனடிக்ஸ்ல அட்லீஸ்ட் தேவைப்படும், இங்க தேவையில்ல, ஜெனடிக்ஸ்ல தேவை. இது வந்து டபுள் ஸ்டாண்டு, இது வந்து சிங்கிள் ஸ்டாண்டு. புரியுதுங்களா? பாத்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து ரெண்டு டபுள் ஸ்டாண்ட் இருக்கு. பட் இது வந்து ஒரே ஒரே ஒரு ஸ்டாண்ட் தான் இருக்கு, சிங்கிள் ஸ்டாண்ட். எதுல தைமின் இருக்கும், எதுல யுராசில் இருக்கும்? டிஎன்ஏல தைமின் இருக்கும், ஆர்என்ஏல யுராசில் இருக்கும். ஸோ இங்க இது ஜெனடிக்ஸ்ல தேவைப்படும். Uracil will be used instead of thymine. Second translationல ribosomes convert a sequence of mRNA. Ribosomes convert a sequence of mRNA to amino acid sequence. So அந்த ரைபோசோம் வந்து எப்படி அமினோ ஆசிடா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்றது பார்த்திருக்கீங்களா எப்பனாவது? சப்போஸ் mRNA இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். A U G T A A C T A இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போம். இதுல இருந்து எப்படி அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகும்னு யாருக்கும் ஞாபகம் இருக்கா? மூணா ஸ்கேன் பண்ணும். இந்த 3 ஸ்கேன் பண்ணும், இந்த 3 ஸ்கேன் பண்ணும், இந்த 3 ஸ்கேன் பண்ணும். புரியுதுங்களா? சோ ஏயுஜிக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தியோனைன். சோ இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கலாம். அமினோ ஆசிட் 2,
தெரியலனா அமினோ ஆசிட் 3 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இது ஒன்னு இன்னொன்னோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து என்ன பாண்டு? பெப்டைட் பாண்ட். பெப்டைட் பாண்ட். ஓகே. நோட் பண்ணிட்டீங்களாமா? இந்த ஏரியாவில இருந்து எதுவும் கேட்கல பியூக்யூல, பட் இருந்தாலும் ஒரு இதுவா தான், ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக தான் இது நடத்துறேன். புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல இந்த ஏரியாவை, பட் ஃபியூச்சர்ல கேட்கலாம். புரோட்டீன், ஃபேட் அதெல்லாம் போகல என்ன அவங்க. பட் ஆனால் நான் இந்த டைம் மெயின்ஸ் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபேட் மெட்டபாலிசம் கொஸ்டினா கேட்டிருந்தேன். மெயின்ஸ் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டது நம்ம ஃபுல் டெஸ்ட்ல எதுலாம் அது செகண்ட் மார்க் டெஸ்ட்ல கேட்டிருந்தேன் வேணுனே. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் என்ன ஆச்சு அப்படின்றது. இது என்னது? டபுள் ஸ்டாண்ட் இருக்கு. இது என்னது? டிஎன்ஏ. ஸோ இது என்னது? எம்ஆர்என்ஏ. ஸோ இங்க இருந்து டிஎன்ஏல இருந்து இந்த மாதிரி எம்ஆர்என்ஏவை கன்வெர்ட் ஆனது பேர் என்னன்னு சொல்றோம்? டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன். புரியுதுங்களா? ஸோ இது வந்து டபுள் ஸ்டாண்டு. நீங்க சொன்னது அப்படியே சொன்னா அப்படிதான். இங்க டபுள் ஸ்டாண்ட் இருக்கு, இங்க வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் இருக்கு. புரியுதுங்களா? இந்த இடத்துல எங்கனாவது டி இருக்கான்னு பாருங்க. டைமிங் எங்கனாவது இருக்கான்னு பாருங்க. வெறும் இராசில் தான் இருக்கு. புரியுதுங்களா? சோ இதுல இருந்து எம்ஆர்என்ஏல இருந்து அடுத்த ஸ்டெப் போகுது இல்ல? இந்த மாதிரி மூணு மூணா பிரியுது இல்ல இந்த எம்ஆர்என்ஏ. சோ இந்த மூணுக்கும் ஒரு அமினோ ஆசிட் எடுத்துட்டு வரும். ஃபர்ஸ்ட் ஏயுஜி எங்க இருக்கீங்க? ஓகே. ஆக்சுவலா இந்த இது ஆரம்பிக்கிறது வந்து ஓகே, இங்க தான் கொண்டு வருது. இது வந்து கொண்டு வருது, இங்க கொண்டு வருது. புரியுதுங்களா? இந்த ஏயுஜின்னு எப்பயும் ஆரம்பிக்கிறது வந்து ஏயுஜில இருந்து ஆரம்பிக்கும் இன் ஜெனரல். புரியுதுங்களா? இந்த ஏயுஜி வந்து என்ன அமினோ ஆசிட் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு? மெத்தியோனைன். புரியுதுங்களா? இந்த ஏயுஜிக்கு ஒரு ஒரு அமினோ ஆசிட் இது எடுத்துட்டு வருது, எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்குது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆன அமினோ ஆசிட் என்ன ப்ளூ கலர் இங்க டினோட் பண்ணிருக்காங்க பாருங்க. மெத்தியோனைன். எப்பயும் ஸ்டார்ட் ஆகும் போது மெத்தியோனைன் தான் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து இருக்கிறதுக்கு இது ஒரு இது கொண்டு வருது, ஒரு அமினோ ஆசிட் கொண்டு வருது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆனது என்ன? செகண்டா ஃபார்ம் ஆன அமினோ ஆசிட் என்ன? லியூசின். ஸோ அதே மாதிரி அடுத்து இருக்கிறதுக்கு என்ன கொண்டு வந்துச்சு? குளூட்டமைன். அதுக்கு அடுத்து இருக்கிறதுக்கு செரைன் கொண்டு வந்துச்சு. அதுக்கு அடுத்து இருக்கிறது வேலின் கொண்டு வந்துச்சு. அந்த மாதிரி கொண்டுட்டு வர வேலையை யாரு பாக்குறா? டிஆர்என்ஏ. புரியுதுங்களா? இந்த மேட்சிங் அமினோ ஆசிட கொண்டு வர ஒரு வேலையை, புரியுதுங்களா, எங்கேயாவது இருந்து தேடி கொண்டு வந்து இதுக்கு மேட்சிங்கா கொண்டு வருது இல்ல? ஸோ அந்த வேலையை யார் பாக்குறா அப்படின்னா டிஆர்என்ஏ பார்க்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆன அமினோ ஆசிட் ஒரு அமினோ ஆசிடும் இன்னொரு அமினோ ஆசிடும் எப்படி லிங்க் ஆயிருக்கு?
பெப்டைட் பாண்ட். ஸோ இது எல்லாமே பெப்டைட் பாண்ட்னு சொல்றோம். நோட் பண்ணிட்டீங்களாமா? ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல வரலாம். பட் ஆனால் அந்த ஃபேட் ஏரியா வந்து கொஞ்சம் முக்கியம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் இந்த டைம் கேட்டிருந்தேன். பிவிக்கில் இது வரைக்கும் ஃபேட்டை வச்சு கொஸ்டின் வரவே இல்லை, லிபிட் மெட்டபாலிசம் இல்லை ஃபேட் மெட்டபாலிசம், பட் கேட்டிருந்தேன். போலங்களா அடுத்தது? ஸோ அடுத்து வந்து இப்போ என்ன ஃபார்ம் ஆச்சு? அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து வந்து அதுல லாஸ்டா டிரான்ஸ்லேஷன் ஆனதுக்கு அப்புறம் சின்னதா மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். புரியுதுங்களா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? டிரான்ஸ்லேஷனுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸ்க்கு பேர் என்ன சொல்றோம்? போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன். போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு மெத்தைல் குரூப் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கலாம். புரியுதுங்களா? ஏதோ ஒரு CH3 குரூப், அந்த அமினோ ஆசிட் கூட ஏதோ ஒரு CH3 குரூப் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி CH3 ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? மெத்தைலேஷன். புரியுதுங்களா? ஏதோ ஒரு இது ஒரு மெத்தைல் குரூப்பை போய் ஆட் பண்றோம்ல, அந்த மெத்தைல் குரூப்பை ஆட் பண்றதுக்கு பேர் மெத்தைலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். செகண்டா இருக்கிறது பாஸ்போரிலேஷன். ஸோ இதுல என்ன நடந்திருக்கும்? ஸோ பாஸ்பேட் குரூப்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா வந்து பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தேர்டா இருக்கிறது டைசல்ஃபைடு பாண்ட் ஃபார்மேஷன். டைசல்ஃபைடு பாண்ட் ஃபார்மேஷனா ரெண்டு சல்ஃபருக்கு நடுவுல ஏற்பட்டக்கூடிய பாண்ட்ஸ். புரியுதுங்களா? ஆல்ரெடி டிரான்ஸ்லேஷன் நடந்துருச்சு, அந்த டிரான்ஸ்லேஷன் ஏற்பட்டதுக்கு அப்புறம் சின்ன சேஞ்சஸ், மைனர் சேஞ்சஸ் ஏற்படுது இல்ல, சோ அத வந்துட்டு போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இந்த ஸ்டெப்ல என்னென்ன நடக்கும்? ஒன்னு ஒரு மெத்தைல் குரூப் ஆட் ஆயிருக்கலாம், இல்ல பாஸ்பேட் குரூப்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கலாம், டைசல்ஃபேட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம். புரியுதுங்களா? சோ லாஸ்ட் ஸ்டெப் புரோட்டீன் ஃபார்மேஷன்ல லாஸ்டா இருக்க ஸ்டெப் வந்து புரோட்டீன் ஃபோல்டிங். சோ இது வரைக்கும் ஃபார்ம் ஆனது இருக்குல்ல, போன ஸ்டெப் வரைக்கும் ஃபார்ம் ஆனது இந்த மாதிரி ஒரு லீனியர் செயினா, லீனியர் அன்ஃபோல்டட் செயினா ஃபார்ம் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ஒரு லீனியர் அன்ஃபோல்டட் செயினா ஃபார்ம் ஆயிருக்கும். பட் ஆனா புரோட்டீன் வந்து எப்படி இருக்கும்? யூசுவலா ஃபோல்டட் ஃபார்ம்ல இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த புரோட்டீன்ஸ் வந்து ஃபோல்டட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். சோ இந்த ஸ்டேஜ் வந்து எப்ப நடக்குது? லாஸ்ட் ஸ்டெப்ல நடக்குது. லீனியர் அன்ஃபோல்டடா இருந்த அமினோ ஆசிட்ஸ் இப்போ வந்து ஃபோல்டட் ஸ்ட்ரக்சரா கொடுக்குது. இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? இந்த ஸ்டெப்ஸ்க்கு பேர் என்னன்னு சொல்றோம்? புரோட்டீன் ஃபோல்டிங். branched or folded form. எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எக்கனாமிக்ஸ் இருக்கும். சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, எப்போ வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் நீங்க வந்துருவீங்க, மத்தவங்க படிக்கணும்ல. ஒரு டேட் டிசைட் பண்ணுங்கம்மா, எக்கனாமிக்ஸ் எப்போ டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னோடது எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் மேமோட ஏதாவது இருக்கும். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க என்ன டேட்னு. மொபைல்ல அந்த டேட்ல லீவ் இல்லாம இருக்கணும். புரியுதுங்களா? தீபாவளி அன்னைக்கு டெஸ்ட் எழுதுறேன்னு சொல்லாதீங்க. எக்கனாமிக்ஸ் மட்டும், எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா. அக்டோபர்ல ஏதாவது ஒரு டேட் சொல்லுங்க. அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லயோ இல்ல செகண்ட் வீக்லயோ. அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ஓகே தானே மெஜாரிட்டிக்கு? ஃபர்ஸ்ட் வீக் ஓகேவா இல்ல செகண்ட் வீக் ஓகேவா?
ஃபர்ஸ்ட் வீக்ன்றனால கை தூக்குங்க. செகண்ட் வீக் எல்லாமே ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கு. அக்டோபர் 10 பக்கத்துல ஏதாவது லீவ் வருதாமா? அக்டோபர் 10 என்ன டேட்ல வருது? எதுவும் வரல. என்ன கிழமை வருது? Thursday. ஓகே, அக்டோபர் 10 எழுதுங்க. புரியுதுங்களா? எக்ஸாமுக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி மட்டும் நீங்க ஞாபகப்படுத்துமா, நீங்க எனக்கு கால் மூலியமாவோ இல்லை டெக்ஸ்ட் மூலியமாவோ சரி எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லுங்க. புரியுதுங்களா? மறக்காம கிளாஸ் இருந்தாலும் கிளாஸையும் சொல்லுங்க, சரி 3 நாள் எக்ஸாம் இருக்குன்ட்டு. அதே மாதிரி அதுலயும் இதுலயும் சொல்லுங்க. புரியுதுங்களா? ஸோ அக்டோபர் 10 வந்துட்டு உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் இருக்கும். 10 கொஸ்டின் கேட்பேன். புரியுதுங்களா? ஒரு ஷார்ட் போர்ஷன்றதுனால இதுல இருந்து ஆக்சுவல் பேட்டர்ன் ஃபாலோ பண்ண முடியாது. 10 மார்க் இருக்கும். எப்ப எழுதுறீங்க அப்போ? அக்டோபர் 8 ஓகேவா? 8 என்ன கிழமை வருது? டியூஸ்டே. ஸோ அக்டோபர் 8 ஃபைனல் ஃபிக்ஸ். புரியுதுங்களா? அப்படி எழுத முடியலன்னா எழுதி ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல்ஃபா எழுதி வந்து கொடுங்க. என்னைக்கு கொடுக்குறீங்களா கொடுங்க. புரியுதுங்களா? அக்டோபர் 8 எக்ஸாம். அதாவது 8 இருக்கு அப்படின்னா 5th இல்ல 4th வந்து எனக்கு ஒரு டைம் ரிமைண்ட் கொடுத்துருங்க. புரியுதுங்களா? 5th இல்ல 4th வந்துட்டு எனக்கு ஒரு டைம் சொல்லிடுங்க, சார் டெஸ்ட் இருக்கு, கொஸ்டின் செட் பண்ணுங்க அப்படின்ட்டு. புரியுதுங்களா? ஓகேமா, போலாங்களா மறுபடியும்? ஸோ அடுத்து வந்து புரோட்டீனோட இப்போ என்ன பார்த்தோம்? கெட்டபாலிசம் பார்த்தோமா இல்லை அனபாலிசம் பார்த்தோமா இவ்வளவு நேரம்? அனபாலிசம். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்கறோம்? புரோட்டீன் எப்படி பிரேக் டவுன் ஆகுது அப்படின்றது பார்க்குறோம். புரோட்டீன் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும்? சப்போஸ் இதுதான் வந்து ஒரு புரோட்டீன் மாலிகுல் அப்படின்னா, ஸோ இதான் வந்து அந்த புரோட்டீன் மாலிகுல். இந்த இருக்க பீட் மாதிரி இருக்குல்ல, அது என்னது? அமினோ ஆசிட்ஸ். அதுக்கு அதை பைண்ட் பண்ணி இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன? பெப்டைட் பாண்ட். ஸோ இதை புரோட்டீனை பிரேக் பண்ணும் அப்படின்னா என்ன என்சைம் தேவை? நீங்க சொன்னது தப்பு இல்ல, நீங்க சொன்னது கரெக்ட் தான். புரோட்டியேஸ். புரியுதுங்களா? புரோட்டியேஸ் நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஸோ இந்த இது வந்துட்டு இதுல வந்து இது என்னது? அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ் இல்லைன்னா புரோட்டீன் சொல்றோம். இந்த இது என்னது? அந்த என்சைம் பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைம் புரோட்டியேஸ் நீங்க கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த என்சைம் என்ன பண்ணுது? போயிட்டு பெப்டைட் பாண்ட் ஒன்னொன்னையும் பிரேக் பண்ணுது. புரியுதுங்களா? ஒன்னு கம்ப்ளீட்டா அது ஒரு சிங்கிள் அமினோ ஆசிடா பிரேக் பண்ணலாம், இல்லனா அது ஸ்மாலர் மாலிகுலா கூட இந்த மாதிரி ஒரு லென்த்தி செயினா இருந்ததை ஒரு ஸ்மால் செயினா கூட பிரேக் டவுன் பண்ணிருக்கலாம். புரியுதுங்களா? இங்க வந்து தனித்தனி இண்டிவிஜுவல் அமினோ ஆசிடாவே பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்றோம்? புரியுதுங்களா? புரோட்டீன் பிரேக் டவுன் இல்லனா கெட்டபாலிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த இதுக்கு வந்து புரோட்டியேஸ்னு சொல்லலாம், பெப்டிடேஸ்னு சொல்லலாம், இல்ல புரோட்டீனேஸ்னு சொல்லலாம், இல்ல புரோட்டியோலைட்டிக் என்சைம்னு சொல்லலாம். புரோட்டீனை வச்சு அந்த என்சைமோட பேர் இருக்கணும். புரியுதுங்களா? மறக்காம அந்த 2020 இப்ப பிரசன்டா இருக்க பேட்ச் மட்டும் அந்த டேட்டை மட்டும் ரிமைண்ட் பண்ணுங்க. புரியுங்களா? ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொஸ்டின் செட் பண்ணணும் சார்னு சொல்லுங்க. So the process by which proteins are broken down to their amino acids. So அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்றோம்? புரோட்டியோலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த என்சைமுக்கு பேரு புரோட்டியோலைட்டிக் என்சைம் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? புரோட்டியோலைட்டிக் என்சைம் சொல்றோம். சோ இதுல வந்துட்டு அந்த என்சைம்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. எக்ஸோபெப்டிடேஸ், எண்டோபெப்டிடேஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. எக்ஸோபெப்டிடேஸ், எண்டோபெப்டிடேஸ். எக்ஸோன்றதுக்கு என்ன மீனிங்? அவுட் சைட். எண்டோன்றதுக்கு என்ன மீனிங்? இன்சைடு எல்லாம் வித்தின் அப்படின்ற மாதிரி மீனிங். சோ அப்ப எக்ஸோபெப்டிடேஸ் வந்து எங்க இருக்கக்கூடிய புரோட்டீனை வந்து ரிமூவ் பண்ணலாம்? அவுட்டர்ல இருக்கக்கூடியது. புரியுதுங்களா? So the enzymes that cleave the end of an amino acid chain, the enzymes that cleave the end of an amino acid chain. So அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? எக்ஸோபெப்டிடேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அமினோ பெப்டிடேஸ்னு ஒன்னு இருக்கு. இது வந்து அந்த டெர்மினல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அமினோ குரூப்பை மட்டும் ரிமூவ் பண்ணும்.
புரியுதுங்களா? டெர்மினல் ஏரியா இந்த மாதிரி எண்ட் இருக்குல்ல, ஸோ எண்ட்ல இருக்கிற அமினோ குரூப்பை மட்டும் ரிமூவ் பண்ணும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? அமினோ பெப்டிடேஸ். ஸோ ரெண்டாவது கிளாசிபிகேஷன் என்ன? எண்டோபெப்டிடேஸ். எண்டோபெப்டிடேஸ் வந்து எங்க இருக்கிறத பிரேக் பண்ணும்? இன்டர்னல், இந்த மாதிரி உள்ள இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இன்டர்னல்ல இருக்கிறத பிரேக் டவுன் பண்ணும். ஸோ endopeptidase are enzyme that add water to an internal peptide bond and break the bond. ஸோ அந்த endopeptidase இருக்கக்கூடிய என்சைம்ஸ் என்னென்ன? பெப்சின், ட்ரிப்சின் இதெல்லாம். நம்ம ஒருவேளை நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா அதை பிரேக் டவுன் பண்றதுக்கு என்ன என்சைம் தேவை? ஸோ இந்த என்சைம்ஸ் தான் தேவை. சிக்கன், மட்டன் இதெல்லாம் சாப்பிட்றீங்கல்ல, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எது சாப்பிட்டாலும் பிரேக் டவுன் பண்றதுக்கு இந்த என்சைம்ஸ் எல்லாம் தேவை. ஒருவேளை இந்த என்சைம்ஸ் ஒழுங்கா ஏதோ ஒரு காரணனால இல்லை அப்படின்னா வாமிட்டிங் தான் வரும். அமினோ ஆசிட்ஸ்க்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மெத்தியோனைன். ஓகே. இல்ல அமினோ ஆசிட்ஸ் பிரேக் டவுன் சொல்றோம், என்னன்றது. நோட் பண்ணிட்டீங்களாமா? எக்ஸோன்றது வந்து அவுட்டர்ல இருக்கக்கூடிய இதை கட் பண்ணுது, எண்டோன்றது வந்து இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய இதை கட் பண்ணுது. இன்டர்னல் பெப்டைட் பாண்ட். ஸோ ஒருவேளை நீங்க இந்த மாதிரி அனபாலிசம் எழுதும்போது, சாரி கெட்டபாலிசம் எழுதும்போது பிரேக் டவுன் ஆகி என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நிறுத்தாம அது எப்படி ரெஸ்பிரேஷன்ல எப்படி போய் கனெக்ட் ஆகுது அப்படின்றத எழுதுங்க. புரியுதுங்களா? ஸோ இதுல ஏதாவது ரெஸ்பிரேஷனோட கனெக்ட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குதா? அது அடுத்த ஸ்டெப்ல வரும். புரியுதுங்களா? அது இன்னும் நடத்தல. ஸோ இந்த அமினோ ஆசிட்ல இருந்து திரும்ப வந்து அந்த ரெஸ்பிரேஷனோட கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஸ்டெப் வரும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? வெறும் ப்ரோட்டீன்ஸ் broken down into அமினோ ஆசிட்ஸோட நிப்பாட்டாம அந்த ஸ்டெப்பையும் எழுதுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல இங்க என்ன ஃபார்ம் ஆச்சு? இது அமினோ ஆசிட்ஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ அலனைனா அதுல ஒரு எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? அலனைன்ல இருந்து பைருவிக் ஆசிட் கன்வெர்ட் ஆகலாம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அலனைன்ல இருந்து பைருவிக் ஆசிட் கன்வெர்ட் ஆகலாம். இந்த பைருவிக் ஆசிட் ரெஸ்பிரேஷன்ல எந்த இடத்துல போய் கனெக்ட் ஆகலாம்? லிங்க் ரியாக்ஷன். புரியுதுங்களா? ஸோ லிங்க் ரியாக்ஷன்ல போய் கனெக்ட் ஆகலாம். ஸோ அது மூலியமா இந்த பைருவிக் ஆசிட் ரெஸ்பிரேஷன்ல போய் என்டர் ஆகுது. புரியுதுங்களா? ஒருவேளை போதுமான அளவு கார்போஹைட்ரேட்ஸ் பிளான்ஸ்ல இல்ல போதுமான அளவு கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புல இல்லைன்னு வச்சுப்போம். ஸோ அப்ப என்ன பண்ணும்? அந்த பிளான்ட்டோட அனிமலோ என்ன பண்ணும்? இருக்கக்கூடிய புரோட்டீன்ல இருந்து எனர்ஜியை எடுத்துக்க முடியுமா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கும். கார்போஹைட்ரேட் இல்லாத கண்டிஷன்ல இருக்கக்கூடிய புரோட்டீன்ல இருந்து ஏதாவது எனர்ஜி நம்ம எடுத்துக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும். ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் தான் அலனைன்ல இருந்து பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது லிங்க் ரியாக்ஷன்ல போய் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த இதுல என்ன ரிமூவ் ஆகுறது? என்ன ரிமூவ் ஆயிருக்கு? அலனைன்ல இருந்து என்ன ரிமூவ் ஆயிருக்கு? அமோனியா.
ஸோ அதனால இந்த அமோனியா ரிமூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம்? டீஅமினேஷன். டீஅமினேஷன். ரிமூவ் டீன்றது எங்க டி வந்தாலும் ரிமூவல் அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ ரிமூவல் ஆஃப் அமோனியா இஸ் கால்டு டீஅமினேஷன். ஸோ நீங்க இந்த இதெல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. இதுல இருந்து இதை மட்டும் எழுதுங்க. அலனைன்ல இருந்து அமோனியா ரிமூவ் ஆயிட்டு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த காம்பவுண்ட் திரும்ப லிங்க் ரியாக்ஷன்ல போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு எழுதுங்க. இந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷன் இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. இந்த கீழே இருக்கக்கூடிய இதை மட்டும் எழுதுங்க போதும். எழுதிட்டீங்களா? ஸோ அதோட புரோட்டீன் முடிஞ்சது. புரோட்டீனோட கெட்டபாலிசமும் முடிஞ்சது, புரோட்டீனோட அனபாலிசமும் முடிஞ்சது. புரியுதுங்களா? கடைசியா முடிச்சுட்டு கேட்டு தான் அனுப்புவோம் ஒன்னொன்னும். ஸோ கேர்ஃபுல்லா கவனிங்க. புரியுதுங்களா? புரோட்டீனோட கெட்டபாலிசமும் முடிஞ்சது, அனபாலிசமும் முடிஞ்சது. அடுத்து கடைசியா மீதி இருக்கிறது என்ன? ஃபேட்டோட மெட்டபாலிசம். ஃபர்ஸ்ட் ஃபேட்ன்றது எந்த ரெண்டு சேர்ந்தது? ஃபேட்டுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? லிப்பிட்ஸ்னு சொல்லலாம். லிப்பிட்ஸ். ஒருவேளை ஃபேட் மெட்டபாலிசம் பதிலா லிப்பிட் மெட்டபாலிசம் கேட்டா நடத்தவே இல்லை சாரு அப்படின்னு சொல்லி விட்டு வந்துடாதீங்க. ஃபேட்ஸ் இல்லைன்னா லிப்பிட்ஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரைகிளிசரைடுன்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணுவாங்க. ட்ரைகிளிசரைட்ஸ். ட்ரைகிளிசரைட்ஸ். இது எல்லாமே இந்த மெட்டபாலிசம் கேட்டாங்கன்னா இது எல்லாமே ஒன்னே தான் டினோட் பண்ணுது. ஸோ இது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா என்னவா ஃபார்ம் ஆகும்? ஃபேட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரால். பட் இந்த ஃபார்மேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா கிளிசரால் டைரக்டா இன்வால்வ் இருக்காது. கிளிசரால்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் தான் இன்வெர்ட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? ஃபேட்டி ஆசிடுமே அதே மாதிரி தான். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த இதுவுமே இது வரைக்கும் கேட்கவே இல்லை. பட் ஆனால் சிலபஸ்ல இருக்கு, டைட்டில் சிலபஸ்ல இருக்கு அப்படின்றத மட்டும் தான் நடத்துறேன். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் அவங்க டச் பண்ணவே இல்லை. ஈவன் நம்ம பார்த்த சைக்கிள்லேயே வந்துட்டு கிளப் சைக்கிள் மட்டும் தான் இது வரைக்கும் பியூக்லேயே வந்திருக்கு. புரியுதுங்களா? ரிப்பீட்டடா அந்த கிளப் சைக்கிள் மட்டும் தான் கேட்டுட்டே இருக்காங்க. எவ்ரி 3 இயர்ஸ், எவ்ரி 4 இயர்ஸ். புரியுதுங்களா? மற்றபடி கிளைகாலிசிஸ்லாம் பழைய கொஸ்டின்ல ரொம்ப பழசுல பார்த்துருக்கேன். ஒரு 7 வருஷம் அந்த மாதிரி முன்னாடி பார்த்துருக்கேன் கிளைகாலிசிஸ்லாம். ஸோ ஃபேட் மெட்டபாலிசத்துல ஃபர்ஸ்ட் பார்க்கறது வந்துட்டு ஃபேட்டி ஆசிட். நீங்க சொன்ன மாதிரி ஃபேட்டி ஆசிட் இன்வால்வ் ஆகுது. இன்னொன்னு என்ன ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னா கிளிசரால் 3 பாஸ்பேட். கிளிசரால் 3 பாஸ்பேட். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தசிஸ் ஆஃப் கிளிசரால் வந்துட்டு எப்படி எதுல இருந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா டிஹெச்ஏபி, டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட், G3P. கிளிசரால் அதுல இருந்து வந்து கிளிசரால் 3 பாஸ்பேட் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுல இருந்து ஃபார்ம் ஆகிறது தான் வந்து கிளிசரால். புரியுதுங்களா? நம்ம இது ரெண்டும், அதாவது இந்த கிளிசராலும் இந்த ஃபேட்டி ஆசிடும் சேருது இல்ல, இந்த ஃபேட்டி ஆசிட் இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்துட்டு சிந்தசிஸ் ஆஃப் ட்ரைகிளிசரைட்ஸ் இல்லைன்னா சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இந்த ஃபேட்டி ஆசிட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? அசிடைல் கோயில இருந்து மெலனைல் கோயை, அதுல இருந்து ஃபேட்டி ஆசிட். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுன்னு அவசியம் கிடையாது. நான் இந்த ரெண்டையும் பாயிண்ட் அவுட் பண்ணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இந்த ரெண்டும் தான் அடுத்தது வந்து இன்வால்வ் ஆகுது சிந்தசிஸ்ல. இந்த இடத்துல இந்த மாதிரி டேஷ் டேஷ் போட்டிருக்கல, இந்த மாதிரி என்ன மீனிங்? சோ அந்த மாதிரி மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அவ்வளவுதான், தலை சுத்தம். ஸோ அசிடைல் கோயில இருந்து மெலனைல் கோயை வருது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டெப்புக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிறதா வந்து ஃபேட்டி ஆசிட். புரியுதுங்களா? நமக்கு தேவை இந்த ஃபேட்டி ஆசிடும் இந்த கிளிசரால் 3 பாஸ்பேட்டும், இது ரெண்டும் சேர்ந்து தான் ட்ரைகிளிசரைட்ஸ் உருவாகுது.
நோட் பண்ணிட்டீங்களாப்பா? ஸோ இந்த ரெண்டும் தான் இன்வால்வ் ஆகுது அடுத்த ஸ்டெப்ல, அதாவது வந்து சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட் அப்படின்றதுல. ஸோ இந்த பாத்வேக்கே ஒரு பேர் சொல்றாங்க, கெனடி பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அது கென்னடி அப்படின்றவர் கண்டுபிடிச்சதுனால கென்னடி பாத்வே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எந்த ரெண்டு இன்வால்வ் ஆயிருக்கு, இந்த இது அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் சொல்றேன், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது. புரியுதுங்களா? கிளிசராலோட ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து ஃபார்முலா இருந்துச்சு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதனால தான். புரியுதுங்களா? CH2OH CHOH சொல்லுங்க என்ன வரும்ட்டு. கிளிசரால் தேடி சொல்லுங்க. CH2 கரெக்ட் தானே? சர்ச் பண்ணுங்க கூகுள் என்ன சொல்றாருன்ட்டு. நானும் மெமரி பேஸ்ல தான் சொல்றேன். ஸோ இப்போ கிளிசரால் அப்படின்றது இதை குறிக்குது. இந்த இடத்துல நீங்க இதை நோட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் ஆனா இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஈக்குவேஷன், அதாவது அந்த அந்த அடுத்தடுத்து என்ன வருது அப்படின்றது வந்து ஈஸியா எழுதிடலாம். புரியுதுங்களா? இதுக்கு அடுத்து என்ன வருது மறந்துச்சுன்னா கூட, ஏதோ ஒரு இடத்துல மறந்துச்சுன்னா கூட அது ஈஸியா நீங்க கொண்டு வந்துடலாம். ஸோ கிளிசரால் 3 பாஸ்பேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிளிசரால் 3 பாஸ்பேட்னா என்ன மீனிங்? இது 1 2 3. ஸோ தேர்ட் கார்பன்ல ஏதோ ஒரு இடத்துல பாஸ்பேட். புரியுதுங்களா? இங்க கொடுக்கும்போது PO3 HPO3 அந்த மாதிரி இருக்கும். இல்ல வெறும் பாஸ்பேட் மட்டும் நீங்க எழுதிக்கோங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா வெறும் பாஸ்பேட் மட்டும் எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? பட் ஆனா கொடுக்கும்போது புக்ஸ்ல கொடுக்கும்போது HPO3 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இது என்னன்னு சொல்றோம்? கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட். ஸோ கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட். ஃபேட்டி ஆசிட்ன்றது எங்க இருக்கு? எந்த ரெண்டு சேர்ந்ததுமா, எந்த ரெண்டு சேர்ந்து ஃபேட்ல கன்வர்ஷன்ல யூஸ் ஆகுதுன்னு சொல்றோம்? ஃபேட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரால் 3 பாஸ்பேட். இது ரெண்டு மட்டும் தான் எழுதிருக்கோம். ஃபேட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரால் 3 பாஸ்பேட். இந்த என்சைம்ஸ் நான் கரெக்டா கடைசியில் சொல்றேன். புரியுதுங்களா? ஃபேட்டி ஆசிட் பிளஸ் கிளிசரால் 3 பாஸ்பேட் சேர்ந்தது என்னன்னு சொல்றோம்? அந்த ட்ரைகிளிசரைட் சிந்தசிஸ்ல, அதாவது ஃபேட் சிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். சோ இதுல இருந்து என்ன குரூப் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா அசைல் குரூப். அசைல், அசைல்னா என்ன மீனிங்? அசைல்ன்றது என்ன, எப்படி இருக்கும்? அசைல்ன்றது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு குரூப் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குல்ல, இதுக்கு பேர் அசைல்னு சொல்லுவோம். ஒரு அசைல் குரூப், இந்த இதுல ஒரு அசைல் குரூப் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? நீங்க ரொம்பலாம் திங்க் பண்ண வேணாம். கிளிசரால் 3 பாஸ்பேட் இருக்கு, அதுல ஒரு அசைல் குரூப் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? லைசோபாஸ்பாட்டிடிக் ஆசிட். லைசோபாஸ்பாட்டிடிக் ஆசிட். ஒருவேளை ரெண்டு அசைல் குரூப் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? பாஸ்பாட்டிடிக் ஆசிட். நீங்க சொன்னது கரெக்ட் தான், பாஸ்பாட்டிடிக் ஆசிட். புரியுதுங்களா? அதுவே அந்த பாஸ்பாட்டிடிக் ஆசிட் என்ன என்ன ரீசனால சொல்றோம்? இங்க ஒரு பாஸ்பரஸ் இருக்கு. சோ ஒருவேளை அது ரிமூவ் ஆயிடுச்சுன்னா வேற என்ன பேர் சொல்றோம்? டைஎசைல் கிளிசரால். புரியுதுங்களா? டைஎசைல் கிளிசரால். அந்த டைஎசைல் கிளிசரால்ல இருந்து லாஸ்டா ஃபார்ம் ஆகுறது தான் வந்து ட்ரைகிளிசரைட். சோ இந்த ட்ரைகிளிசரைட்ல இங்கேயும் வந்து ஒரு கிளிசரைட் குரூப், இங்கேயும் வந்து ஒரு அசைல் குரூப் வந்து ஆட் ஆயிருக்கு. இங்கேயும் வந்து ஒரு அசைல் குரூப் ஆட் ஆகிறதுனால ட்ரைஅசைல் கிளிசரால். ஃபர்ஸ்ட் கிளிசரால் இருக்கு, கிளிசரால்ல ஃபர்ஸ்ட் ஒரு அசைல் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, ரெண்டு அசைல் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதுக்கப்புறம் பாஸ்பேட் ரிமூவ் ஆச்சு, லாஸ்ட் ஸ்டெப்ல மூணாவது அசைல் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. சிம்பிளா சொல்லணும்னா அப்படிதான். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிச்சது? கிளிசரால் 3 பாஸ்பேட் பிளஸ் என்னது? ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டி ஆசிட். சோ ஃபர்ஸ்ட் ஒரு அசைல் டிரான்ஸ்ஃபர் ஆகி நிக்கும் போது அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? லைசோபாஸ்பாட்டிடிக் ஆசிட். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அசைல் இங்க இருக்கு. சோ ரெண்டு அசைல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? பாஸ்பாட்டிடிக் ஆசிட். சோ இங்க ஒரு அசைல் குரூப் வந்திருக்கு, இங்க ஒரு அசைல் குரூப் வந்திருக்கு. சோ இந்த பாஸ்பேட் இருக்குல்ல, இது பிரச்சனையா இருக்கு. இது ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? டைஎசைல் கிளிசரால். சோ மூணாவதா இந்த இடத்துலயும் ஒன்னு ஆட் ஆச்சு அப்படின்னா ட்ரைகிளிசரைட்னு சொல்றோம். மூணாவது அந்த இடத்துலயும் ஒரு அசைல் குரூப் ஆட் ஆகும்போது ட்ரைகிளிசரைட் அப்படின்னு சொல்றோம். நீங்க ஒரு டைம் ரூமுக்கு போயிட்டு நிதானமா பாத்தீங்க அப்படின்னா ஈஸி தான். வெறுமனே இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சிருக்க முடியாது, வெறும் சென்டென்ஸ் மட்டும். சோ இப்போ வந்து என்சைம் எங்கெங்கெல்லாம் அசைல் குரூப் டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ அங்கெல்லாம் அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம். இங்க அசைல் குரூப் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் ஆச்சா? ஆச்சு. சோ அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ்.
இங்க அசைல் குரூப் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா? சோ அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ். இந்த இடத்துல என்ன ஆச்சு? பாஸ்பரஸ் வந்து ரிமூவ் ஆச்சு. சோ பாஸ்போ ஹைட்ரோலேஸ் அப்படின்னு சொல்றோம். பாஸ்பரஸ் ரிமூவ் ஆனது. இந்த இடத்துல என்ன ஆச்சு? அசைல் குரூப் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சா? சோ அதனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு சொல்றோம் எல்லாத்துக்கும். புரிஞ்சுக்கலாமா? எல்லா இடத்துலயுமே அசைல் டிரான்ஸ்ஃபரஸ் தான். அந்த பாஸ்பேட் ரிமூவ் ஆகிற இடத்துல மட்டும் பாஸ்போ ஹைட்ரோலேஸ் அப்படின்னு சொல்றோம். சோ கடைசியா ஃபார்ம் ஆச்சுல அந்த ட்ரையசைல் கிளிசரால், அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? ஃபேட் அப்படின்னு சொல்றோம். இது ஹியூமன்ஸ்ல வந்துட்டு எந்த இடத்துல நடக்கும் இந்த ஃபேட் சிந்தசிஸ்? ஃபேட் ஸ்டோர் ஆகிறது எங்க ஸ்டோர் ஆகும்? அடிபோஸ் டிஷ்யூல ஸ்டோர் ஆகும். சிந்தசைஸ் ஆகிறது இது பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ். ஹியூமன்ஸ்ல எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது, எந்த இடத்துல சிந்தசிஸ் ஆகுது அப்படின்றது. லிவர்லியா, கிட்னிலியா, இல்ல வேற எங்கனாவதா அப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. போன கிளாஸ்ல ஏதாவது பார்த்துட்டு சொல்லியிருந்தேன் நான் இந்த மாதிரி எதுவுமே சொல்லலையா? சரி, அடுத்த கிளாஸ்ல வரும்போது இது ஹியூமன்ஸ்ல எங்க நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஃபேட் சிந்தசிஸ், ஃபேட் ஸ்டோர் ஆகுறது அடிபோஸ் டிஷ்யூ. லிவர் தான். ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணிட்டாங்க லிவர். இந்த முன்னாடி இருக்கலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அதே மாதிரி பாஸ்போ ஹைட்ரோலேஸ் இதை மட்டும் எழுதுங்க. புரியுதுங்களா? இது வந்து ஃபேட்டி ஆசிட். என்ன ஹைலைட் பண்ணிருக்கோம் அதை மட்டும் நீங்க எழுதுங்க. எக்ஸ்ட்ராவா ரொம்ப எஃபர்ட் போடாதீங்க. அது உங்க விருப்பம். போடாதீங்கன்னு சொல்லக்கூடாது, அது உங்க விருப்பம். பட் இது வந்து இருக்கணும். ஃபேட் சிந்தசிஸ் கேட்டாங்கன்னா நீங்க இங்க இருந்து ஆரம்பிச்சா கூட போதும். புரியுதுங்களா? அப்படியே ஒரு டைம் அப்படியே பார்க்காம சொல்லுங்க பார்ப்போம். கிளிசரால் 3 பாஸ்பேட் இதோட என்ன சேருது? ஃபேட்டி ஆசிட். சோ இந்த ஃபேட்டி ஆசிட்ல இருந்து இங்க என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு? என்ன குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? அசைல் குரூப். சோ ஒரு அசைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா, ஒரு அசைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? லைசோ பாஸ்பட்டிடிக் ஆசிட். சோ ஒரு அசைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது லைசோ பாஸ்பட்டிடிக் ஆசிட்னு சொல்றோம். அதுவே ரெண்டு அசைல் 2 அசைல் குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, ஃபேட்டி ஆசிட்ல இருந்து ரெண்டு அசைல் குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா என்னன்னு சொல்றோம்? பாஸ்போட்டிடிக் ஆசிட்.
ஸோ இந்த பாஸ்பரஸ் இதுல இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் வந்து பிரச்சனையா இருக்கு. ஸோ அந்த பாஸ்பரஸை ரிமூவ் பண்ணணும். இந்த குரூப்ல என்ன ஆகுது, பாஸ்பரஸ் ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ மீதி என்ன இருக்கும், டைஅசைல் கிளிசரால். ஸோ மூணாவதாவும் ஒரு அசைல் குரூப் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு அதுக்கு பேர் என்ன சொல்றோம், ட்ரைகிளிசரைட்ஸ் இல்ல ட்ரைஅசைல் கிளிசரைட்ஸ் சொல்றோம். ட்ரைகிளிசரைட்ஸ் இது வந்து தேர்ட் ஆட் ஆன அசைல் குரூப். இந்த இடத்துல ஒரு அசைல் ஆட் ஆயிருக்கு, இந்த இடத்துல செகண்ட் ஆட் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் ஆட் ஆனது இங்க. ஸோ அடுத்து வந்து என்சைம், எங்கெங்கெல்லாம் அசைல் குரூப் ஆட் ஆச்சோ அதுல அசைல் டிரான்ஸ்பரேஸ். அசைல் டிரான்ஸ்பரேஸ் அசைல் டிரான்ஸ்பரேஸ் என்னது, பாஸ்போஹைட்ரோலேஸ். ஓகே ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல அசைல் டிரான்ஸ்பரேஸ் தான், செகண்ட் அசைல் இங்க ஆட் ஆயிருக்கு, அசைல் டிரான்ஸ்பரேஸ். ஸோ எந்த ஸ்டெப்ல வந்து பாஸ்பரஸ் ரிமூவ் ஆயிருக்கு, இந்த ஸ்டெப்ல பாஸ்பரஸ் ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ அதனால இங்க என்ன வரும், பாஸ்போஹைட்ரோலேஸ். ஸோ இந்த இடத்துலயும் ஒரு அசைல் குரூப் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அதனால அசைல் டிரான்ஸ்பரேஸ். புரியுதுங்களா, எல்லாமே அசைல் டிரான்ஸ்பரேஸ் அசைல் ரெஸ்பிரேஷன் வருது, ஒரே ஒரு ஸ்டெப்ல மட்டும் வேற மாறுது. ஸோ நோட் பண்ணிட்டீங்களா இது ஃபுல்லா? புரியுதுங்களா, இதோட வந்து ஃபேட் சிந்தசிஸ் முடிஞ்சுச்சு. புரியுங்களா, ஃபேட் வந்து இப்போ சிந்தசைஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஃபேட் வந்து எப்படி பிரேக் டவுன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபேட் என்ன காரணத்தினால பிரேக் டவுன் ஆகணும், அது ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லுங்க, என்ன காரணத்தால ஃபேட் பிரேக் டவுன் ஆகணும்? ஒன்னு வந்துட்டு நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட்ஸ், உடம்புலயோ இல்ல பிளான்ஸ்லயோ கார்போஹைட்ரேட் போதுமான அளவு இல்லை அப்படின்னா எங்க இருந்து எனர்ஜி எடுத்துக்கிறதுன்னு தெரியாதப்போ கிடைச்சதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். புரியுதுங்களா, ஃபேட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஃபேட்டை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும், இல்ல புரோட்டீன்ல இருந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கும். வேற இப்போ ஒரு சில இதெல்லாம் இருக்கு, ஒரு சில இதெல்லாம் இருக்கு, ஃபேட்டி சீட்ஸ்னு சொல்லுவோம், ஃபேட் ரிச் சீட்ஸ். கிரவுண்ட்நட்லாம் வந்து ஃபேட் இருக்கக்கூடிய சீட்ஸ். அதே மாதிரி நிறைய சீட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃபிளவர் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஃபேட் ரிச் சீட்ஸ். ஸோ அதுல ஸ்டோர், அந்த சீட்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிறது வந்துட்டு புரோட்டீனா ஸ்டோர் ஆயிருக்குமா, இல்ல ஃபேட்டா ஸ்டோர் ஆயிருக்குமா, இல்ல கார்போஹைட்ரேட்டா ஸ்டோர் ஆயிருக்குமா? ஃபேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும், மோஸ்ட்லி வந்து ஃபேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். புரியுதா, ஃபேட் இல்லைன்னா ஆயில், ஆயில் ஆயில்னு சொல்லுவோம், பட் ஃபேட் ரெண்டுக்கும் சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுங்களா, மோஸ்ட்லி வந்து கிரவுண்ட்நட்லாம் வந்து இந்த ஃபேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த சீடை, அந்த சீட்ல இருந்து ஒரு மினி சீட்லிங் வரணும் அப்படின்னா அந்த சீட்ல இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸை வச்சு தான் வரணும். பட் சீட்ல இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியல்ஸ் என்னவா இருக்கு, மோஸ்ட்லி ஃபேட்டா இருக்கு. ஸோ அப்ப அதுல இருந்து எப்படி வந்து வரும், அந்த ஃபேட்ல இருந்து எப்படி வந்து அந்த சீடுக்கு தேவையா, சீட்ல இருந்து சீட்லிங் வரணும் அப்படின்னா எனர்ஜி தேவையா இல்லையா, தேவை. ஸோ அந்த எனர்ஜி அப்ப அது எங்க இருந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணி தான். புரியுதுங்களா, அதுக்கு பேரே ஒரு பேர் இருக்கு, போன கிளாஸ் சொன்னது கிளையாக்சிலேட் சைக்கிள், பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால, கிளையாக்சிலேட் சைக்கிள். ஸோ அதுல இருந்து ஃபேட்ல இருந்து உருவாகுற அந்த இதுக்கு பேரு கிளையாக்சிலேட், கிளைஆக்சிலேட். கிளையாக்சிலேட் சைக்கிள். சைக்கிள்
ஃபேட் ரிச் சீட்ஸ் எங்கெங்கயோ அதெல்லாம் வந்து இந்த சைக்கிள் இருக்கும். ஸோ சப்போஸ் இந்த சீட்ஸ்ல வந்து ஃபேட் ஸ்டோர் ஆயிருச்சு, கார்போஹைட்ரேட் ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. புரியுதுங்களா? கார்போஹைட்ரேட் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னா ரெஸ்பிரேஷன் மூலியமா அதை ஏடிபியா கன்வெர்ட் பண்ணி ஈஸியா சீட்லிங்கா எமர்ஜ் ஆகி வந்துடும். பட் ஸ்டோர் ஆயிருக்கிறது ஃபேட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த கிளையாக்சிலேட் சைக்கிள் மூலியமா சுகர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது சீட்லிங்கா எமர்ஜ் ஆகும். புரியுதுங்களா? கிளையாக்சிலேட் சைக்கிள் மூலியமா என்னவா கன்வெர்ட் பண்ணுது? சுகர்ஸா கன்வெர்ட் பண்ணுது. இதுக்கப்புறம் சீட்லிங் எமர்ஜென்ஸ், சீட்லிங் growth. புரியுதுங்களா? எங்க ஃபேட் பிரேக் டவுன் வேணும் அப்படின்ட்டு நம்ம கண்டிஷன் நம்பர் 1 வந்துட்டு போதுமான அளவு கார்போஹைட்ரேட் இல்ல. கண்டிஷன் நம்பர் 2 இந்த மாதிரி ஃபேட் ரிச் சீட்ஸ், கிரவுண்ட் நட் சீட்ஸ் எக்ஸாம்பிள். ஃபேட்டுக்கும் ஆயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எது சாலிடா இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல, எது வந்து லிக்விடா இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல? remain solid at room temperature, liquid at room temperature. வேற இன்னும் ஒரு டிஃபரன்ஸ் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ஃபேட்டுக்கும் ஆயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்துட்டு வாங்க. புரியுதுங்களா? ஃபேட்டுக்கும் ஆயிலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு. ஃபேட் பிரேக் டவுன் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம கிளாஸ் முடிஞ்சது இதோட. ஸோ ஃபேட் பிரேக் டவுன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி COO அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேட் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரைகிளிசரைட்ஸ் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா என்னவா கன்வெர்ட் ஆகும்? ரெண்டா கன்வெர்ட் ஆகும்ல. அந்த ரெண்டு காம்பவுண்ட் என்ன? ஒன்னு வந்து கிளிசரால், இன்னொன்னு வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ். யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் என்ன? லிப்பேஸ். அங்க புரோட்டீனுக்கு புரோட்டியேஸ்னு பார்த்தோம், அங்க லிப்பிடுக்கு லிப்பேஸ். எவ்வளவு ஈஸியா பேர் வச்சிருக்காங்க பாருங்க. சோ அசைல் குரூப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சுன்னா அசைல் டிரான்ஸ்ஃபரேஸ், அவங்களே சிம்பிளா தான் பேர் வச்சிருக்காங்க, நாம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். சோ இந்த இடத்துல ஆல்பா ஆக்சிடேஷன், பீட்டா ஆக்சிடேஷன், ஒமேகா ஆக்சிடேஷன் இருக்கு. ஆல்பா ஆக்சிடேஷன், பீட்டா ஆக்சிடேஷன், ஒமேகா ஆக்சிடேஷன் அப்படின்னு இருக்கு. சோ ஆல்பான்ற குரூப் எதை குறிக்குது? அதாவது இந்த COO குரூப் இருக்கும் ஃபேட்டி ஆசிட்ல. புரியுதுங்களா? எந்த இதுல? ஃபேட்டி ஆசிட்ஸ்ல COOன்னு ஒரு குரூப் இருக்கும். அது ஒட்டி இருக்க கார்பன் என்னன்னு சொல்றோம்? ஆல்பா குரூப்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த இருக்க கார்பன் என்னன்னு சொல்றோம்? பீட்டா குரூப்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த இருக்க கார்பன் என்னன்னு சொல்றோம்? ஒமேகா. புரியுதுங்களா? எந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஆகுதோ அதை பொறுத்து ஆல்பா ஆக்சிடேஷன், பீட்டா ஆக்சிடேஷன், ஒமேகா ஆக்சிடேஷன் சொல்றோம். புரியுதுங்களா? இந்த ஆல்பா ஆக்சிடேஷன்றது வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் இன் பெராக்சிசோம். புரியுதுங்களா? ஒரு சில இது பெராக்சிசோம்ல இருக்குன்னு பார்ப்போம், ஒரு சில இது மைட்டோகாண்ட்ரியான்னு பார்ப்போம். ஸோ இங்க ஆல்பா ஆக்சிடேஷன்றது வந்து இட் டேக்ஸ் பிளேஸ் இன் பெராக்சிசோம். ஸோ எத்தனை கார்பன் இருக்கிற வரைக்கும் இருக்கிற இதுல இது நடக்கும்? until it is reduced to 12 carbon atoms. சப்போஸ் ஒரு 20 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபேட்டி ஆசிட்க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஓகே, ஒலிக் ஆசிட், லினோலிக் ஆசிட், இல்ல லெனிக் ஆசிட், ஸ்டீரிக் ஆசிட், பாமெட்டிக் ஆசிட், இதெல்லாம் சொல்றோம்ல, இதெல்லாமே ஃபேட்டி ஆசிட். ரிசினோலிக் ஆசிட், அட்லீஸ்ட் ஒரு 4 ஃபேட்டி ஆசிட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபேட்டி ஆசிட்ல இந்த COO குரூப்பை ஒட்டி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கார்பனை ஆல்பான்னு சொல்றோம், செகண்ட் பீட்டா, தேர்டா இருக்கிறது வந்து ஒமேகான்னு சொல்றோம். ஸோ ஆல்பா ஆக்சிடேஷன் வந்து சப்போஸ் 16 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா, 16 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஃபேட்டி ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா 12ஆ ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் தான் வேலை செய்யும். புரியுதுங்களா? ஒரு டைமும் வந்துட்டு அந்த கார்பனை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஆல்பா ஆக்சிடேஷன் மூலியமா கார்பனை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஒரு டைமும் COO அப்படின்னு இருக்குல்ல, இந்த COO. சோ இதை ரிமூவ் ஆகணும் அப்படின்னா எப்படி ரிமூவ் ஆகலாம்? கார்பன் டை ஆக்சைடா ரிமூவ் ஆகலாம். புரியுதுங்களா? கார்பன் டை ஆக்சைடா ரிமூவ் ஆகலாம். சோ ஒரு கார்பன், இந்த COO ரிமூவ் ஆகும்போது, கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகும்போது ஒரு கார்பன் குறையும். 16ஆ இருக்கிறது 15 ஆகும். அடுத்த டைம் 15ஆ இருக்கிறது 14 ஆகும். 14ஆ இருக்கிறது 13 ஆகும். 13ஆ இருக்கிறது 12 ஆகும். சோ 12 ஆக்குற வரைக்கும், அந்த பிரேக் டவுன் 12 ஆக்குற வரைக்கும் ஆல்பா ஆக்சிடேஷன் செயல்படும். புரியுதுங்களா? By this process, the long chain fatty acid is gradually broken down until it is reduced to 12 carbon atoms. The long chain fatty acid was reduced until it attains 12 carbon atoms.
ஸோ ரிலீஸ் ஆகுது, எப்படி ரிலீஸ் ஆகுது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இந்த ஃபார்ம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இதை மட்டும் நோட் பண்ணுங்க, புரியுதுங்களா? கார்பன் டை ஆக்சைடா ரிமூவ் ஆகுது, 12 கார்பனா குறையிற வரைக்கும் இதை செயல்படும். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் பெராக்சிசோம். இப்போ இந்த ஆல்பா ஆக்சிடேஷன் பீட்டா ஆக்சிடேஷன் பாக்குறது எல்லாமே ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு பாக்குறோம், புரியுதுங்களா? இப்போ நம்ம பாக்குறதெல்லாம் கிளிசரால் ஃபேட்டி ஆசிட் ரெண்டு காம்பவுண்ட் உருவாயிருக்கு. ஸோ இதுல ஃபேட்டி ஆசிட பத்தி பாக்குறோம், புரியுதுங்களா? இந்த மூணுல பீட்டா ஆக்சிடேஷன்றது வந்து மோஸ்ட் காமனா இருக்கிறது வந்து பீட்டா ஆக்சிடேஷன், புரியுதுங்களா? ஆல்பா அண்ட் ஒமேகா வந்துட்டு அவ்வளவு காமன் கிடையாது, பட் மோஸ்டா வந்து இருக்கிறது பீட்டா ஆக்சிடேஷன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பேஸ் லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பீட்டா ஆக்சிடேஷன் மட்டும் எழுதிட்டு நீங்க வெளியே வந்துருங்க. நோட் பண்ணிட்டீங்களாமா? போலாங்களா அடுத்தது? போலாங்களா? ஸோ அடுத்து வந்து பீட்டா ஆக்சிடேஷன். பீட்டா ஆக்சிடேஷன்றது எந்த குரூப் குறிக்குது, எந்த கார்பனை குறிக்குது? செகண்டா, செகண்டா இருக்கிறது. ஸோ இதான் வந்து சீஃப் ப்ராசஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் டிகிரேடேஷன். சீஃப் ப்ராசஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் டிகிரேடேஷன் அண்ட் மோஸ்ட் காமனா இருக்கிறதும் இதுதான் பீட்டா ஆக்சிடேஷன், புரியுதுங்களா? இந்த ப்ராசஸ் தான் ஒரு முக்கியமான ஸ்டெப் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இதுல வந்துட்டு அது பார்த்தோம் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம், பெராக்சிசோம். இது வந்து எங்க நடக்குதுன்னு பார்த்தோம், மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ஆல்சோ இன் கிளையாக்சிசோம். இட் டேக்ஸ் பிளேஸ் போத் இன் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் ஆல்சோ இன் கிளையாக்சிசோம். ஸோ இந்த இதுல என்னவா கன்வெர்ட் ஆகுது, பீட்டா ஆக்சிடேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருந்த ஃபேட்டி ஆசிட் என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு, அசிடைல் கோயே. இந்த அசிடைல் கோயன்ற வார்த்தை எங்கனாவது படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா கார்த்திபன்? கார்த்திபன் கரெக்ட் தானே பேரு? இந்த அசிடைல் கோயே பேர் ரெஸ்பிரேஷன் எங்கன்னா பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? பைருவிக் ஆசிட் வந்துட்டு அசிடைல் கோயாவை கன்வெர்ட் ஆயிருக்கும் லிங்க் ரியாக்ஷன்ல. பைருவிக் ஆசிட் was converted into acetyl CoA. புரியுதுங்களா? இட் என்டர்ஸ், இதை போய் எங்க என்டர் ஆகுது கடைசியா? கிரப் சைக்கிள் போய் என்டர் ஆகுது. ஸோ அது ஃபைனலா வந்து ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுது, புரியுதுங்களா? ஸோ அந்த இது கடைசியா கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு அசிடைல் கோயை வந்து 12 மாலிகுல் 12 ஏடிபி மாலிகுல ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த இதுல. ஒரே ஒரு இதுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பால்மெட்டிக் ஆசிட். பால்மெட்டிக் ஆசிட் பிரேக் டவுன் ஆச்சு, இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆச்சு பீட்டா ஆக்சிடேஷன் மூலியமா அப்படின்னா எவ்வளவு ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுது?
129 ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு சுக்ரோஸ் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, சாரி, ஒரு குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஓவராலா எவ்வளவு பார்த்தோம் ரெஸ்பிரேஷன்ல? 36 நெட் அப்படின்னு பார்க்கும்போது 36 பார்த்தோம். அதுவே ஒரு ஃபேட்டி ஆசிட் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு எனர்ஜி கிடைக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த எஃப்ஏடிஹெச் என்ஏடிஹெச்லாம் நீங்க ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபைனலா வந்துட்டு எவ்வளவு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது, ஓவராலா எவ்வளவு ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுது, புரியுதுங்களா? அந்த ஸ்டெப்ஸ்லேயே ஏடிபின்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். என்ஏடிஹெச் எஃப்ஏடிஹெச்லாம் வந்து திரும்ப எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போயிட்டு கன்வெர்ட் ஆகும், புரியுதுங்களா? அட் த எண்ட் ஓவராலா ஒரு பால்மெட்டிக் ஆசிட் அப்படின்றது வந்து 129 ஏடிபியா ப்ரொடியூஸ் பண்ணுது, புரியுதுங்களா? இந்த நெட் கெயின்ன்றது வந்து ஒரு சைக்கிள்மா, அந்த மாதிரி மல்டிபிள் சைக்கிள்ஸ் நடக்கும். மல்டிபிள் சைக்கிள்ஸ் நடந்து கடைசியா வந்தது, புரியுதுங்களா? அந்த நெட் கெயின்ல கன்சியூம் ஆனது எவ்வளோ, மீதி மீதி எவ்வளோ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி மல்டிபிள் சைக்கிள்ஸ் நடக்கும், கடைசியா ஃபார்ம் ஆன ஏடிபி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? நெட் கெயின்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொத்தம் 5 ஏடிபி ப்ரொடியூஸ் ஆயிருக்கும், அதுல 2 வந்து கன்சியூம் ஆயிடும், புரியுதுங்களா? 3 ஏடிபி. அந்த மாதிரி மல்டிபிள் சைக்கிள்ஸ் நடக்கும்போது ஓவராலா எவ்வளவு அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஓவராலா அப்படின்றது கீழே இருக்கு, 129 ஏடிபி. நிறைய அண்டுன்னு ஒரு வார்த்தை வரணும், அது மிஸ் ஆயிருக்கு. அண்டு போலாங்களா? அடுத்தது ஆக்சுவலா அந்த மாதிரி மல்டிபிள் சைக்கிள்ஸ் நடக்கும். மல்டிபிள் சைக்கிள்ஸ் நடந்து அந்த ஃபைனல் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 129 ஒரு இதுக்கு ஏடிபி. ஸோ லாஸ்டா இருக்கிறது ஒமேகா ஆக்சிடேஷன். ஒமேகா ஆக்சிடேஷன் எத்தனாவது கார்பன்? 1 2 3 இங்க இருக்குல்ல. ஸோ CO இருந்து தள்ளி 3ஆவதா கார்பன் இருக்குல்ல. ஸோ அதை வந்து ஒமேகா ஆக்சிடேஷன் சொல்றோம். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இட் ரிமூவ்ஸ், இல்ல இட் அட்டாக்ஸ், எந்த கார்பனை அட்டாக் பண்ணுது, இல்ல எந்த கார்பன் ரிமூவ் பண்ண பாக்குது? ஒமேகா ஒமேகா கார்பன் சொல்றோம்ல, அந்த கார்பனை வந்து ரிமூவ் பண்ண பாக்குது. ஸோ அது என்னவா சேஞ்ச் பண்ணும்? அந்த கார்பனை வந்து என்னவா சேஞ்ச் பண்ணும்? 1 2 3 அந்த மூணாவதா இருக்கக்கூடிய கார்பன் CH2 இருக்கு, இது என்னவா மாத்தும்? CO வச்சா மாத்தும், CO வச்சா மாத்திரும், புரியுதுங்களா? ஸோ அந்த மூணாவதா இருக்க அந்த ஒமேகா கார்பனை வந்து CO வச்சா மாத்திரும். ஆல்பா ஆக்சிடேஷன் எங்க நடக்குது? பெராக்சிசோம். பீட்டா ஆக்சிடேஷன் எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியா. லாஸ்டா இருக்கக்கூடிய ஒமேகான்றது எதை இது பண்ணுது? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எந்த கார்பன்றதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க போதும், புரியுதுங்களா? ஆல்பான்றது ஃபர்ஸ்டா இருக்கிறது, அந்த CO அட்டாச் பண்ணி ஃபர்ஸ்டா இருக்க கார்பன். பீட்டான்றது செகண்டா இருக்க கார்பன்.
ஒமேகான்றது தேர்டா இருக்கக்கூடிய கார்பன். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ லாஸ்டா கிளையாக்சிலேட் சைக்கிள் பத்தி மட்டும் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இதோட முடிஞ்சது, கிளையாக்சிலேட் சைக்கிளோட முடிஞ்சது. புரியுதுங்களா? கிளையாக்சிலேட் சைக்கிள் வந்து எங்க நடக்கிறது? ஆயில் சீட்ஸ், எஸ்பெஷலி கிரவுண்ட் நட்ல நடக்கும். இந்த கிரவுண்ட் நட் ஒருவேளை ஜெர்மினேட் ஆகி இந்த மாதிரி வரணும் அப்படின்னா எதை விட்டிலைஸ் பண்ணிட்டு வரணும்? இருக்கக்கூடிய ஃபேட்ஸை வந்து விட்டிலைஸ் பண்ணிட்டு வரணும். அந்த ஃபேட் என்னவா கன்வெர்ட் பண்ணும்? இந்த கிரவுண்ட் நட் சீட்ஸ் சுகர்ஸா கன்வெர்ட் பண்ணும். புரியுதுங்களா? இட் டேக்ஸ் பிளேஸ் இன் கிளையாக்சிசோம். இட் யூட்டிலைசஸ் லிப்பிட்ஸ். அதை வச்சு என்ன ஃபார்ம் பண்ணுது? கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ அதை விட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு சீட்லிங்கா எமர்ஜ் ஆகி வெளியே வருது. இதுவே அந்த இடத்துல சீரியல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு வெளியே வரும்? கார்போஹைட்ரேட்ஸ். எனக்கே டவுட் ஆகுது. இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் ஈஸியா இது பண்ணிடும், கன்வெர்ட் பண்ணிடும். என்னவா ஸ்டோர் ஆயிருக்கும்? கார்போஹைட்ரேட்ல ஸ்பெசிஃபிக்கா எந்த கார்போஹைட்ரேட்டா ஸ்டோர் ஆயிருக்கும்? லாக்டோஸா? நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கு, அதுல ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஸ்டோர் ஆயிருக்கும்? ஸ்டார்ச். ஒன்றும் அந்த கீவேர்டு மட்டும் எழுதியும், கிளையாக்சிசோம், லிப்பிட்ஸ், லிப்பிட்ஸ் டு கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைனலா அந்த இது வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஜெர்மினேட் ஆகுது அப்படின்னு எழுதுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேமா, நாளைக்கு அனுப்பிச்சுடுறேன். மோஸ்ட்லி இதோட பிடிஎஃப் மோஸ்ட்லி நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ள அனுப்பிச்சுடுறேன். ஸோ இதை ஓவராலா கொடுத்துருக்கேன். ஃபேட்டி ஆசிட்ஸ் இது லாஸ்ட், இதுக்கப்புறம் எதுவும் இல்லை. புரியுதுங்களா? ஓவராலா கொடுத்துருக்கேன். அதே இதுதான் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதுதான் அவுட்லைனா இருக்கு. புரியுதுங்களா? புரோட்டீன்ஸ் பிரேக் டவுன் ஆகி கெட்டபாலிசம் மட்டும் கொடுத்துருக்கேன். புரோட்டீன்ஸ் பிரேக் டவுன் ஆகி என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? அமினோ ஆசிட்ஸ். அந்த அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து அமைன் குரூப் ரிமூவ் ஆயிட்டு எங்க போய் ஜாயின் ஆயிருக்கு? பைருவிக் ஆசிட்ல. புரியுதுங்களா? இந்த அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து அமைன் குரூப் ரிமூவ் ஆயிட்டு போய் பைருவிக் ஆசிடோட ஜாயின் பண்ணிருக்கு. புரியுதுங்களா? கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கார்போஹைட்ரேட்ஸ் ரெஸ்பிரேஷன் பத்தி நம்ம பார்த்தது தான். இதை மட்டும் சொல்லுங்க. ஃபேட்ஸ், ஃபேட்ஸ் என்ன பிரேக் டவுன் ஆயிருக்கு? கிளிசரால் பிளஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ இந்த கிளிசரால் எதோட போய் ஜாயின் பண்ணுச்சு? டிஹெச்ஏபி, டை ஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட். டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட் சொன்னோம்ல. ஸோ இதுல இருந்து இந்த இதோட ஜாயின் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்த இது எதோட போய் ஜாயின் ஆச்சு? ஃபேட்டி ஆசிட் அசிடைல் கோயே, அசிடைல் கோயோட ஜாயின் ஆயிடுச்சு. இங்க பார்க்கும்போதே பார்த்திருப்போம், டைஹைட்ரஜி அசிட்டோன் பாஸ்பேட்டும் இதுவும் அதோ கிளிசரால் ரிலேட்டடான ஒரு காம்பவுண்ட் வந்து சேம் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். ஐசோமர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்திருப்போம். ஸோ ஆன்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்காமா நடத்துனதுல இருந்து?